पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्मि मे लोकाः सप्तद्वीपा च मेदिनीम्। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 12வது சாப்டர் பக்தி யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பக்தி யோகத்துல லாஸ்டா நம்ம 12வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். ஒரு அவதாரிக்கா 13வது ஸ்லோகத்துக்கு பார்த்துருக்கோம் முன்னுரை. இந்த லாஸ்ட் லைன் நம்ம நேற்று பார்த்ததுல லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும். தஸ்மாத் அக்ஷர உபாசகானாம் சம்யக் தர்ஷன நிஷ்டானாம். இனிமே நம்ம பார்க்க போறது எதை பார்க்க போறோம் அப்படின்னா, சகுன உபாசகர்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லியிருந்தார். பகவானோட சகுன ரூபத்துல விஸ்வரூபத்துல சமாதி பண்றது, அது முடியாதவங்க அந்த சமாதி பண்றதுக்கான பிராக்டிஸ் அபியாசத்தை பண்றது, அதுவும் முடியாதவங்க பகவானுக்கான மத்கர்ம பரமோபவ அவருடைய கர்மங்களை பண்றது, அதுவும் முடியாதவங்க தான் பண்ணக்கூடிய எல்லா கர்மத்தோட கர்ம பலன்களையும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றது. இந்த 4 பார்த்தீங்கன்னா சகுன உபாசகர்கள் பண்ண வேண்டியது சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க நிர்குண உபாசகர்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னும் போது, நிர்குண உபாசகர்கள் அப்படின்னா தான் 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 தைலதார மாதிரி இந்த தன்னுடைய ஸ்புரணத்திலேயே நிற்கிறது. சிரவணம் மனனம் பண்றவங்களை பத்தி பேச்சு. சிரவண மனனம் பண்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லிபரேஷன் இருக்கு, சுதந்திரமா நிறைய பண்ணலாம். ஆனா நிர்குண உபாசனை பண்றது அப்படின்னு வெறும் கான்சியஸ்னஸ்ல மட்டும் தைலதார மாதிரி நிக்கிறவங்களுக்கு பேரு உபாசனத்துக்கு லட்சணம் பார்த்துருக்கோம். அப்ப நிர்குணம்னு சொல்லக்கூடிய அவ்யக்தம், அச்சிந்தியம், அனிர்வாச்சியம், வாக்குல சொல்ல முடியாது, சிந்தனைக்கு எட்டாதது, வெளிப்படாதது எது? நான் மாத்திரம்தான். அந்த நான்லயே தொடர்ந்து நிக்கிறது நிர்குண உபாசனை அப்படின்னு பேர். அதுதான் இங்க ஆச்சாரியார் லாஸ்ட் லைன்ல சொன்னார். ஆகையினால் அக்ஷர உபாசகானாம், யாரெல்லாம் நிதித்தியாசனம்னு சொல்லக்கூடிய ஆத்ம தியானத்துல இருக்காங்களோ, அக்ஷரத்தை பிரம்மத்தை வெளிப்படாததை நிர்குணத்தை உபாசிக்கிறார்களோ, யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்க, டைரக்டா போய் ஆத்ம தியானத்துல உட்கார முடியாது. சம்யக்கு தர்ஷன நிஷ்டானா சன்னியாசினா நல்ல முறையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு குருநாதர்கிட்ட இருந்து நல்லா சிரவணம் பண்ணணும். சிரவண ஞானம் ஒருத்தருக்கு நல்லா ஆகணும். அதுக்கப்புறம் மனனத்தினால பாத்தீங்கன்னா நேத்தி பாத்தீங்கன்னா மனனத்தினால நல்லா பண்ணணும். இந்த மனனத்தினால பண்ணும்போது சிரவணத்தினால என்ன நடக்கும், சம்சயம் பாத்தீங்கன்னா பிரமாணத்துல இருக்கக்கூடிய சம்சயம் எல்லாம் நீங்கிறோம். சந்தேகம் எல்லாம் பிரமாணத்துல இருக்கிறது நீங்கும். கீதை என்ன சொல்லுது, உபனிஷத்து என்ன சொல்லுது, பிரம்மசூத்திரம் என்ன சொல்லுது, அப்படின்னு யோக சூத்திரம் என்ன சொல்லுது, இதுல என்ன குறை இருக்கு, என்ன நிறை இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரமாணத்தை பத்தி, பிரமாணத்தினால தான் மோட்சம் அடைய முடியும். தந்து உபனிஷதம் புருஷம் வேத, இந்த உபனிஷத்தினால அறியக்கூடியதுதான் ஆத்ம தத்துவம், வேற எதனால அறிய முடியாதுன்னு சிரவணத்துல தெரியும். அதுக்கப்புறம் மனனத்துல பாத்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்கள் எல்லாம் டேலி ஆகாது. நான் ஒருவன் தான் சொல்லுது சாஸ்திரம், ஏக்கம் ஏவ அத்வைத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நமக்கெல்லாம் துவைத்தம் தானே தெரியுது, நிர்விகாரம், நம்ம விகாரம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு நிறைய டவுட்லாம் வரும். இங்கதான் அநேகம் இருக்கு, எப்படி ஒன்னா இருக்க முடியும், அச்சலம்னு சொல்லுது, நம்ம தான் சலனம் ஆயிட்டே இருக்கு இந்த உலகத்துல, அப்படி நிறைய டவுட் பாத்தீங்கன்னா சந்தேகங்கள் வரும். இதை எல்லாத்தையும் மனனத்தினால என்ன பண்ணணும், நிஷேதம் பண்ணிட்டு, அப்ப சிரவணத்தினாலையும் மனனத்தினாலையும் சந்தேகம் தெளிந்தவன் பாத்தீங்க அப்படின்னா தான் அப்படின்னு நேத்தி 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 பண்ணி தான்ல போய் நிற்கும் போது தன்னை பத்தின சந்தேகங்களும் நீங்கி போயிடும். பிரமேயகத சம்சய நிவர்த்தி அப்படின்னு மனனத்துக்கு பேர். என்னை பத்தின சந்தேகம் நீங்கிறது. அதுக்கப்புறம் அந்த தான்லயே நிக்கிறதுக்கு பேரு தான் நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்ற ஆத்ம தியானம்.
அந்த நிதித்தியாசனம் பண்றவன் வந்து பாத்தீங்கன்னா சம்யக்கு தர்ஷன நிஷ்டானாம், நல்ல பார்வை உடையவர்கள். இது எல்லாம் வெறும் பொய்யானது, நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிச்சயமானவர்கள் சந்நியாசிகள். அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சதுனால வந்து பாத்தீங்கன்னா அனைத்துல இருக்கக்கூடிய ஆசைகளையும் விட்டவர்கள், தியக்த சர்வ ஏஷனானாம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 13வது ஸ்லோகத்திலிருந்து நல்ல பார்வை இருக்கு. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பார்வை இருக்கு, சமயக்கு தரிசனம் இருக்கு, நிஷ்டை இருக்கு அப்படின்னா நல்ல சாஸ்திரத்துல நிஷ்டை இருக்கு. ஆனா பத்தாது சாமி. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நிர்குண உபாசனை பண்ண வேண்டும். நிதித்தியாசனம் ஒண்ணு பேலன்ஸ் இருக்கு. ஆத்மாவாரே திரஷ்டவ்ய ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்ய நிதித்தியாசிதவ்யஸ்ச. பிருகதாரண்யம் சொல்லுது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆத்மாதான் தரிசனம் செய்யத்தக்கது. அந்த ஆத்மாவை தரிசனம் பண்றதுக்கு என்ன சாதனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம்ன்ற ஆத்ம தியானம் பண்ணணும். அப்ப அந்த நிதித்தியாசனம்ன்ற ஆத்ம தியானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அதுக்கு போறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சககாரி சாதனங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சககாரி சாதனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட வந்து ஹெல்ப்புக்காக நிறைய குவாலிட்டிஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இலக்க லட்சியத்தை அடையிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த 13வது ஸ்லோகத்துல இருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் நிறைய குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேர்? அதுக்கு பேரு சககாரி சாதனங்கள் அப்படின்னு பேர். சககாரி அப்படின்னா ஒரு பானையை பண்றோம் அப்படின்னா, பானை பண்றதுக்கு என்ன வேணும்? மண் வேணும். அதுக்கப்புறம் யார் வேணும்? குலாலன் வேணும். இந்த குலாலனுக்கு என்ன பேரு அப்படின்னா, குலாலன் குயவனுக்கு என்ன பேரு அப்படின்னா நிமித்த காரணம் அப்படின்னு பேரு. கூட இந்த மண்ணு வேணும்ல, அந்த மண்ணு தானே முக்கியம் பானை பண்றதுக்கு, அதுக்கு பேரு உபாதான காரணம் அப்படின்னு பேரு. இது கூட வந்து பாத்தீங்கன்னா மண்ணையும் ஆளு மட்டும் இருந்தா பத்துமா அப்படின்னா பத்தாது, சக்கரம் வேணும். கீழே வச்சு சக்கரத்தை சுத்தி அதுக்கு மேலதான் மண்ணை வச்சு பானை வளையணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சக்கரம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கயிறு, அதுக்கப்புறம் கத்தி, அப்புறம் ஜலம், அதுக்கப்புறம் அந்த மண்ணை கொண்டுட்டு வரத்துக்கு கழுத வண்டி, அது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட், சின்ன 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 இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் தேவைப்படும். இதுக்கெல்லாம் பேர் என்ன பேரு? சககாரி சாதனம். அதே மாதிரி சாஸ்திரம் படிக்கிறது யாரு? நான் படிக்கிறேன், நான் நிமித்த காரணம். எதை படிக்கிற? சாஸ்திரத்துக்கு என்ன தேவை அப்படின்னா ஞானம் தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு சாதனம், இந்த சாஸ்திர ஞானம். அப்ப இந்த சாஸ்திர ஞானம் இருந்தாலும் இது பலன் கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சககாரி சாதனங்களோட அபேட்சா இருக்கிறது. அப்ப அந்த சககாரி சாதனங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா நம்முடைய பலனை வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை அடைய முடியும். அதுக்காக ஆச்சாரியர் சொல்றாரு, அத்வேஷ்டா சர்வபூதானாம் இத்தியாதி தர்மபூதம். அத்வேஷ்டா சர்வபூதானாம்னு 13வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்க போகுது. அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தர்ம கூட்டங்களை, சககாரி சாதனத்தை ஆச்சாரியர் என்ன பண்றார்? ஒரு தர்மம்னு சொல்றார். நிதித்தியாசனத்துல போறவனுக்கு பியூரிஃபை பண்றதுக்கு ஒரு கூட்டம், தர்ம கூட்டங்கள் தேவைப்படுது. தர்மபூத்தம் அப்படின்னா சுத்திகரணம் செய்யக்கூடிய தர்மங்கள். அந்த தர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு சுவாமி அப்படின்னா சாட்சாத் அமிர்தத்துவ காரணம் வக்ஷ்யாமி. நேரடியா இந்த சாதனங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? அமிர்தத்துவத்துக்கு சாதனமா, சாகாதவன் ஆகிறதுக்கு சாதனமா இது வந்து பாத்தீங்கன்னா என்னது? வக்ஷ்யாமி இது. பகவான் என்ன பண்றார்? நான் இனி சொல்ல போகிறேன் அப்படின்னு பிரவர்த்ததே. கிருஷ்ண பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கின்றார். அப்ப இனிமே வரக்கூடியது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரெல்லாம் சாகாதவனா இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அவங்க எல்லாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 அடாப்ட் பண்ணணும். 13வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது இன்னைக்கு பாட்டம். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரः கருண ஏவ ச. நிர்மமோ நிரஹங்காரः சமதுக்கः சுகः க்ஷமீ. அத்வேஷ்டா சர்வபூதானாம்
மைத்ரः கருண ஏவ ச நிர்மமோ நிரஹங்காரः சமதுக்க சுகஹ க்ஷமீ. இந்த இக்ஷா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு இருக்கிற முன்னாடி இருக்கிற விசர்க்கத்தை ஃபுல்லா பூரணமா உச்சரிக்கணும். அப்ப சுகஹா க்ஷமி. ஆச்சாரியர் வந்து ஒவ்வொரு குவாலிட்டியா நம்பர் போட்டுக்கிட்டே வரலாம். அத்வேஷ்டா சர்வபூதானாம், இது முதல் குவாலிட்டி. எல்லா ஜீவராசிகளிட்டும் வந்து பாத்தீங்கன்னா அத்வேஷ்டா அப்படின்னு என்ன அர்த்தம்? துவேஷம் இல்லாமல் இருத்தல் முக்கியமானது. எந்த ஜீவராசிகளிடத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பேதம் பார்க்காம துவேஷம் பண்ணாம இருக்கிறது. எல்லாம் வசுதேவ குடும்பக்கம் தான். இந்த மொத்த ஜெகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் ஈஸ்வர ஸ்வரூபம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்தி பண்ணும் போதே நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இது எல்லாம் விராட்டு அப்படின்னு இந்த லோகத்துல இருக்கிற சர்வத்தையும் என்ன பண்ணிருக்கோம்? விராட்டா பாவிச்சிருக்கான் உபாசகனா இருக்கும் போது. அப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்குண உபாசனைக்கு போகும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த எல்லாம் என்னோட தானே, குரங்கு இருக்கு, மனுஷன் இருக்கா, என்னென்னவோ இருக்கு, நாய் இருக்கு, எல்லாம் எல்லா ஜீவராசிகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்துல வந்து ஈஸ்வர சுரூபம் அப்படின்னு நம்ம பாவம் பண்ணும் போது என்ன வரும்? துவேஷம் இல்லாமல் போகும். நம்ம ஆளுன்னு நினைச்சவன் என்ன ஆயிடும்? யோசிச்சு பாருங்க. வேற யாராவது ஒரு கார்ல வந்து பாத்தீங்கன்னா வேகமா வந்து என்னோட கார் நிப்பாட்டி இருக்கேன், வேகமா கொண்டு வந்து டூ வீலர் இடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், இன்னும் கோவம் வரும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டா இருக்காரு அப்படின்னா எப்படி இருக்கும்? என்னப்பா பார்த்து வரக்கூடாதா? கோபம் போய் நம்ம என்ன பண்றோம்? பார்த்து வா, ஏதோ அடிபட்டுச்சா, ஐயோ கார் அடிபட்டுருச்சு அப்படின்னு அவன் பதறனா கூட பரவாயில்லப்பா, இருக்கட்டும்பா, நம்ம என் கார் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஏதாவது கை கால் அடிபட்டு இருக்கா பாரு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டா இருக்கும்போது பாக்குறோம். இதே நமக்கு வேற்றுமையா வேற ஒரு ஆளா இருந்தா என்ன பண்றோம்? எப்படா நீ என் கார்ல வந்து மோதல அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பெனால்ட்டி ஏதாவது பண்ணு அப்படின்னு நம்ம வந்து அவன்கிட்ட சண்டை போடுறோம். அப்போ நம்மளோடது அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா துவேஷம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போகுது. நம்ம குழந்தை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஏதாவது டிவியை உடச்சு போச்சு அப்படின்னா குழந்தைய நம்ம அடிக்கவா போறோம்? இல்ல ஐயோ குழந்தை இப்படி உடச்சிட்டானே அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். இதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர சுரூபம் அப்படின்னு ஒருத்தன் பாவிக்கிறான் அப்படின்னா அது விராட் உபாசனையில இருந்தே வர ஆரம்பிச்சவன். அப்படி ஆரம்பிச்சவன் வந்து நிர்குணத்துக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா யாரிடத்திலையும் துவேஷமானது சம்பவிக்காது. இந்த பிரகிருதி இது மாதிரி இருக்கு, இந்த பிரகிருதிக்கு துவேஷம் இருக்கு, இந்த பிரகிருதி இது மாதிரி ராஜசமா இருக்கு, இந்த பிரகிருதி தாமசமா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிற ஈஸ்வரன் இந்த மூணுத்தோடைய சம்பந்தம் இல்லாதவரா இருக்கார் அப்படின்னு வேஷம், பகவான் தான் இந்த மாதிரி அநேக வேஷத்தை வச்சிருக்கார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? பாவிக்க ஆரம்பிக்கும். அப்ப சர்வ ஜீவராசிகளிடத்திலையும் துவேஷம் இல்லாமல் கோபம் இல்லாமல் இருத்தல் ஆயிடுச்சு முதல் குவாலிட்டி. இரண்டாவது மைத்ரஹா, எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா மித்திரபாவம் செய்தல். மித்திரபாவம்னா என்ன அர்த்தம்? ஃப்ரெண்டா இருக்கிறது, எல்லாத்துக்கும் மித்திரனா இருக்கிறது. நம்ம இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாபெரியவர் வந்து ஒரு அருமையான பாட்டு பாடிருக்காரு. MS சுப்புலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான பாட்டு மகாபெரியவரோட பாட்டு பாடியிருக்காரு. மைத்திரிம் பஜத அகில ஹிருத்து ஜேத்திரி, அருமையான பாட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. மைத்திரிய வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டுறணும், நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகில ஹிருத்து ஜேத்திரி, இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடியது எது அப்படின்னா எல்லாத்தோட ஹிருதயங்களையும் ஜெயிக்கக்கூடியது இந்த மித்திரபாவம். யார்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா துவேஷம் இக்காம. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா மகாபெரியவர் வந்து மைத்திரிம் பஜத அகில ஹிருத்து ஜேத்திரிம் எழுதிட்டு மூணாவது லைன் செகண்ட் லைன் எழுதுறாரு, ஆத்மவதேவ பரானபி பஷ்யத. என்ன அற்புதமான சப்தம் தெரியுங்களா? ஆத்மவதேவ, தன்னை போலவே மற்றவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பாயாக, யுத்தம் தெஜத ஸ்பர்தாம் தியஜத. ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா யுத்தத்தை விடுவாயாக. ஏன்னா குரோதத்தினாலதானே யுத்தங்கள் சண்டைகள் எல்லாம் வருது, அதை எல்லாத்தையும் விடு. ஸ்பர்தாம் தேஜத்தை, போட்டி பொறாம, இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணு. ஏன் அப்படின்னா மைத்திரியும் பஜத்தை, மித்திரபாவத்தை கொண்டுட்டு வா அப்படின்னு. அப்ப மித்திரபாவம் வர 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 மனசுக்குள்ளார இருக்க குரோதங்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போய்விடும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி மைத்திரஹா. அதுக்கப்புறம் கருணா ஏவச்ச, மேலும் வந்து பாத்தீங்கன்னா கருணை பண்ணு, ஜீவராசிகள் இடத்துல எல்லாம் கருணை பண்ணு. நான் இதுக்கு வந்து யோக சூத்திரம் சொல்றேன். கருணா அப்படின்றது மூணாவது
நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் முமுட்சுக்களா இருக்கீங்களோ, பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் வந்து சொல்லுவார் பாஷ்யத்துல முடிக்கும் போது, இந்த தயா, தானம், ஓங்காரம், இந்த 3 சாதனத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் கையில எடுத்துக்கணும். தயா, தானம், ஓங்காரம். எல்லா ஜீவராசிகள்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா தயா பண்ணுதல், கருணான்றதுக்கு அர்த்தம் தயா. அதுக்கப்புறம் எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்மளால முடிஞ்சதை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றது தானம். அதுக்கப்புறம் சதா மனசுக்குள்ளார ஓங்காரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டை அடையறதுக்கு ஒருத்தனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. லைஃப்ல வந்து இதை எல்லாத்தையும் கொண்டு வரணும். அப்ப கருணா வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3வது சாதனம் கருணா. நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன். கருணை பட்டுட்டீங்க அப்படின்னா, மேல விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா, எனக்கு நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு அம்மா, நாங்க வண்டி கொஞ்சம் வேகமா போயிட்டு இருக்கு, நிக்க முடியல வண்டி, நாதபிரம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. ஒரு அம்மா ரொம்ப பரிதாபமா இருக்காங்க. நான் பார்த்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வண்டியை நிப்பாட்ட முடியல, வேகமா வந்தாச்சு. நேற்று சாயந்தரத்துல இருந்து எனக்கு இன்னும் வரைக்கும் இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறுகுறுப்பு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கு, நெருடல் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு கில்ட்டி இருந்துகிட்டே இருக்கு. ஐயோ, அந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபுட்டுக்காவது ஏதாவது குடிச்சிட்டு இருந்திருக்கலாம். ரொம்ப கஷ்டமா அந்த அம்மா நிற்கும் போதே நெருகதியா நின்னாங்களே அப்படின்னு. அப்ப நெருக்கதியா நிக்கிறவங்களுக்கு மேல நமக்கு கருணா வருது. அந்த கருணைக்கு நீங்க தானம் எதுவும் பண்ணாம, அவங்களோட நிவர்த்தி பண்றதுக்கு எதுவும், துக்க நிவர்த்திக்கு எதுவும் பண்ணாம போயிட்டீங்க அப்படின்னா, அது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார கில்ட்டியா ஆயிடும். அதுக்காக தான் சொல்லியிருக்கேன் தயா தானம். இந்த லோகத்துல ஐயோ ஐயோ ஐயோன்றாங்க, எல்லாரும் கருணைப்படுறாங்க. ஆனா கருணைப்பட்டதுக்கு பிறகு அதை நிவர்த்தி பண்றதுக்கு ஏதாவது பண்றாங்களா? நான் பண்றது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க விட்டு போயிருக்கிறது, கருணை பண்றவங்க எல்லாம் அந்த கருணைப்பட்டதுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்சது, ரொம்பலாம் தேவையில்லை, எதுவுமே இல்லைன்னா கூட இறங்கி என்ன ஏது அப்படின்னு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா விசாரிச்சுட்டு பார்த்து போங்கம்மா அப்படின்னு விட்டீங்கன்னா போதும். கையை பிடிச்சி பார்த்து போங்கம்மா, எங்க இருக்கீங்க, என்ன இருக்கீங்க அப்படின்னு 2 வார்த்தை கேட்டீங்கன்னா ஹிதமா போயிடுவோம். அப்போ அதனால நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா கருணா, 3வது சாதனம் கருணா. அதுக்கப்புறம் நிர்மமஹா, இந்த உலகத்துல இருக்கிறது எதுவுமே என்னுடையது இல்ல. ஈஷாவாசிய விதம் சர்வம் தேன தெக்தேன புஞ்சீதா மாகிருதக கஸ்ய சித்தனம். ஞான நிஷ்டைக்கு போறவனுக்கு ஈஷாவாசியத்துல முதல் மந்திரம் சொல்லுது. அந்த மந்திரத்தை சொல்லும் போது கஸ்ய சித்தனம் கேள்வி கேட்குது, இந்த லோகத்துல இருக்கிறதெல்லாம் யாரோட தனம்? தனம் கஸ்ய அஸ்தி, யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெல்த் எல்லாம் யாரோடது அப்படின்னா, இது மொத்தமே ஈஸ்வரனோடது. என்னோடதுன்னு சொல்லிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வஸ்துவும் இந்த லோகத்துல இல்லவே இல்லை. எல்லாம் டெம்பரவரி ஓனர்ஷிப்ல நம்ம இருக்கோம், ரெண்டுக்கு எடுத்திருக்கோம். நம்ம எல்லாம் இந்த பாடியில இருந்து ஆரம்பிச்சு பஞ்சபூத்தங்களா இருக்கிற இந்த மொத்த ஜெகத்தும் பகவானோடது. இதுல என்னோடது என்னோடது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுமில்லை. அப்ப என்ன பண்ணணும்? மமகாரத்தை விட்டுட்டு இருக்கணும். இந்த மமக்காரத்தை விட்டு இருந்தீங்க அப்படின்னா நிர்மமஹா அப்படின்னு பேரு. எவனிடத்துல வந்து மமக்காரம் போச்சோ, அதுக்காக நான் உங்களுக்கு பிராக்டிஸ் சொல்றேன். என்ன சொல்றேன்? வரும்போதே சாமி ஓ வாய் சாமி நீ பேசு சாமி, வாக்கு நீதான் வாக்கா இருக்க, வாக்கு பிரம்மேதி உபாசித்த. ஓம் மனசு சாமி மனோ பிரம்மேதி உபாசித்த. ஓம் பிராணன் சாமி பிராண பிரம்மேதி உபாசித்த. அப்ப இந்திரியங்கள் அவனோடது, மனசு அவனோடது, புத்தி அவனோடது, இந்த பிராணன் அவனோடது, கான்சியஸ்னஸா அவன்தான் இருக்கான். இந்த மொத்த பஞ்சபூத்தங்களா வந்து பாத்தீங்கன்னா அவன்தான் இருக்கான். அக்னி அவன், வாயுவா ஜலமா பிருத்திவியா எல்லா தத்துவங்களாவும் அவன்தான் இருக்கான். அப்ப என்னோடதுன்னு என்ன சாமி இருக்கு? ஒண்ணும் இல்லை. என்னோடதுன்னு ஒண்ணுமே இல்லை வாஸ்தவத்துல. இதை வந்து பாத்தீங்கன்னா சிந்தனையில கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும். என்னோடது ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஒண்ணு டெம்பரவரி தான். காதறிந்த ஊசியும் வாராதுகான் கடைவலிக்கு. இறந்து போகும் போது வந்து பாத்தீங்கன்னா யூஸ்லெஸ்ஸா இருக்கிற ஒரு காது அருந்து போன ஊசியை கொண்டு நம்மளால கொண்டு போக முடியாது. அப்ப இது என்னது? நம்மளோடது இல்ல, எல்லாம் ஈஸ்வரனோடது அப்படின்னு என்ன பண்ணணும்? மெதுவா மெதுவா பாவிச்சு 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 நிர்மமஹா, என்னுடையது அப்படின்றத எடுத்துறணும். அதுக்கப்புறம் நிரகங்காரக. நிரகங்காரக அப்படின்னா இப்ப திரும்ப அதே தான், நான் செய்யறேன் நான் செய்யறேன் நான் செய்யறேன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கமே, நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல்லு கூட சமம் இல்லை நம்ம எல்லாம். அதனாலதான் பெரியவங்க பாடும்போது நாய் கடையே கடியே அப்படின்றாங்க. எனக்கு நாய்க்கும் கீழானவன் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்லெஸ். நான் வந்து ஒரு காரியத்தை கூட வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ண முடியாதவனா இருக்கேன்.
அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் வாக்கு பேசுது, இப்ப நல்லா பேசுது இல்ல, சில சமயம் பேசுறதுக்கு வராது. என் மூச்சு நல்லா சுவாசிக்குது இப்போ. ஆனா சைனஸ் வந்தாதான் தெரியும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு மூச்சு இழுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் சாப்பிட்ட ஃபுட்டு கரெக்டா டைஜஸ்ட் ஆகுறது வந்து நம்மளால பண்ண முடியல. அது உள்ளுக்குள்ளார ஏதோ சிஸ்டம் இருக்கு. அப்ப இந்த புத்தி, மனசு, இந்திரியம், இந்த தேகம், இதுல நான் பண்ணக்கூடிய இந்திரியங்கள்ல பண்ணக்கூடிய காரியங்கள், அந்த கரணத்துல பண்ணக்கூடிய காரியங்கள், ஞானேந்திரியத்தோட காரியங்கள், இது எல்லாம் நான் பண்ணவில்லை. அந்தந்த அதிஷ்டான தேவதைகள் வந்து பாத்தீங்கன்னா இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிஷ்டான தேவதைகள் இருக்கு. அதோட அனுக்கிரகம் இல்லை அப்படின்னா இந்த இந்திரியங்களால நம்ம என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. இது அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் கர்த்தா இல்லை, நான் கர்த்தா இல்லை. இப்ப பாவிக்கும் போதே நான் என்ன பண்ணிருக்கேன், சகுன உபாசனை இருக்கும் போதே 2 காரியம் சொல்லியிருக்கோம். கர்ம பலன்களை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றது, 2வது என்னது, கர்மத்தையே பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமர்ப்பணம் பண்றது. நாம் பண்ணல சாமி, நீதான் உள்ள இருந்துகிட்டு பண்ற, நான் எந்த காரியங்களையும் செய்யவில்லை, அந்தர்யாமியா உள்ள நீதான் இருந்துகிட்டு என்னை இயக்குகின்றாய் அப்படின்னு பக்தி பண்ணும் போதே, சகுன பக்தி பண்ணும் போதே நம்ம பிராக்டிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா நிர்குணத்துக்கு வரும்போது என்ன இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் செய்யவில்லை. அப்ப யார் பண்றா, குணா குணேஷ் வர்த்தந்தே இதிமத்வான செஞ்ச. இந்த 3 குணங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மாயையோட 3 குணங்கள். இது எல்லாத்தையும் பண்ணுது. நான் ஒன்றையும் பண்ணவில்லை, நான் பார்ப்பவனாக இருக்கின்றேன். வாஸ்தவத்துல நான் வந்து சாட்சி, நான் பார்ப்பவன் அப்படின்னு வேதாந்தம் படிச்சவன் என்ன பண்ணுவான், மெதுவா 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 நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன் அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு இருக்கிறது நிரகங்கார, அகங்காரம் இல்லாதவனாக இருக்க. இது வந்து பாத்தீங்கன்னா 5வது பாயிண்ட். 6வது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா சம துக்க சுக சுகா. சுகமும் துக்கமும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்துதான் போகும். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஞானி புருஷர்கள் அனுபவிக்காததை நம்ம அனுபவிக்க முடியாது. எல்லாத்துக்கும் சுகம் வரும். இந்த தேகத்துக்கு கர்மத்துக்கு ஏத்த மாதிரி சுகமும் துக்கமும் மாத்தி மாத்தி வந்துகிட்டு தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பிராரப்தம் தூ இகபுஜ்யதாம் விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம். ஆச்சாரியார் நம்ம சாதனா பஞ்சகத்துல சொல்லும் போது சொல்றார், சன்னியாசிக்கே சொல்றார், ரமண மகரிஷி மாதிரி பெரியவங்களா இருந்தாலும் கூட, எவ்வளவு பெரிய மகரிஷியா இருந்தாலும் கூட எப்படி இருக்கும் அப்படின்னா சுகம் வரும் துக்கம் வரும். கர்மத்துல என்ன இருக்கோ அது சம்பவிக்கும். இந்த தேகத்துக்கு சம்பவிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்ப அதனால என்ன பண்றது, என்னது முக்த ஈசுவத்து அப்படின்னு பிராரப்தத்தை சொல்லுது. வில்லுல இருந்து விடுபட்ட அம்பு என்ன பண்ணும் அப்படின்னா அதோட லட்சியத்தை அடைஞ்சதுக்கு பிறகுதான் நிற்கும். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்பு எய்யும் போது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதா இருக்கும், புலியா இருக்கும் அப்படின்னு அம்பு எஞ்சோன்னு வச்சுங்க. அம்பு வெளியில போனதுக்கு பிறகுதான் தெரியுது ஐயோ அது மான் அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த அம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்ட முடியாது. அம்பு என்ன பண்ணும், அந்த மானை அடிச்சுட்டு தான் நிற்கும். அதே மாதிரி இந்த கருமாத்தியரிக்கு நல்லவன் கெட்டவன்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. கருமாத்தியரிப்படி வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தம்ன்ற கருமா ஜடம், அதுக்கு புத்தி இல்லாதது. அப்ப சுகத்தையும் துக்கத்தையும் ஐயோ இவங்க நல்லவங்களாச்சு இவங்க கெட்டவங்களாச்சு அப்படிலாம் எதையுமே பார்க்காது. 1000 ஜென்மத்துக்கு முன்னாடி வந்து பண்ண கர்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மா இங்க வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். லட்சம் பிறவிகளுக்கு முன்னாடி பண்ண கர்மா மெச்சூரிட்டியா இப்ப பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப சுகமும் துக்கமும் மாத்தி மாத்தி இந்த தேகத்துக்கு சம்பவிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர பிரசாதம் முதல்லயே சகுன பக்தி இருக்கும் போதே பிராக்டிஸ் பண்ணியிருப்போம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுது, பகவான் கொடுக்கிறார் பிரசாதம். தலைவலி வருது பிரசாதம், நஷ்டம் வருது பிரசாதம், சுகம் வருது பிரசாதம், துக்கம் வருது பிரசாதம், மானம் வருது பிரசாதம், அபமானம் வருது பிரசாதம். அப்ப எல்லாத்தையும் பிரசாத புத்தியோட நம்ம வந்து பாத்தீங்கன்னா சகுன பக்தி பண்ணும் போதே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப ஞானத்துக்கு வரும்போதும் வந்து பாத்தீங்கன்னா இது இயல்பா நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ சுகத்திலும் துக்கத்திலும் சமமாக இருத்தல், அந்த இருக்கிறவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சம துக்க சுகா. எவன் வந்து பாத்தீங்கன்னா சுகதுக்கத்தில் சமமா இருக்கிறானோ அவனுக்கு பேரு சமதுக்க சுகா அப்படின்னு பேரு. அது மட்டும் இல்ல க்ஷமி,
க்ஷமினா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப பொறுமையா இருக்கிறவன், ரொம்ப பேஷன்ஸோட இருக்கிறவன், பொறுமையா இருக்கிறவன். எந்த காரியத்தையும் பாத்தீங்கன்னா அவசரப்படாம, நான் எல்லாத்தையும் இப்ப அதான் சொல்றது, ரஜோகுணம் வந்துடும். அவசரப்பட்டீங்க அப்படின்னா ரஜோகுணம் வந்துடும். டைம் லிமிட் பண்ணீங்க அப்படின்னா ரஜோகுணம் வந்துடும். அப்ப என்ன பண்றது அப்படின்னா இன்டைரக்டா பாத்தீங்கன்னா எவ்வளோ டைமை பாத்தீங்கன்னா ஒரு காரியத்துக்கு தான் பொறுமையா காத்துக்கிட்டு. டாக்டர்கிட்ட போறீங்களா, கியூல நிக்கிறீங்களா, பொறுமையா நில்லுங்க. நான் இப்போ ஒரு டெக்னிக் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்ம தரிசனத்துக்கோ இதோ கியூல போய் நில்லுங்க சுவாமியை பாக்குறதுக்கு. நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பொறுமை இருக்காது. நிறைய பேர் நான் பாக்குறேன், கோயிலுக்கு போனா பாத்தீங்கன்னா தவிக்கிறாங்க. ஈஸ்வரனுக்காக நம்ம பாத்தீங்கன்னா நிக்கட்டுமே, ஒரு 5 மணி நேரம் நிற்போமே, மறுமறிங்க இல்லாம அதை பொறுத்துக்க முடியாம சகிப்புத்தன்மையோட நம்ம இருக்கோம் அப்படின்னா கோயில்ல போய் நிக்கிற அந்த தர்ம தரிசனத்துக்கு நிற்கும் போதுதான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பொறுமையா நிக்கிற இது பாத்தீங்கன்னா ஹேபிட்டை வளர்த்துக்கணும். பொறுமையா இருக்கணும். ஏன்னா இந்த பாதை பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரி டக்குன்னு முடியாது. அதனால என்ன பண்ணணும், எல்லா விஷயங்கள்லயும் ரொம்ப பொறுமையா இருக்கிறது. க்ஷமி அப்படின்னு பேரு, பொறுமைசாலியா இருக்கிறது, பொறுமை உள்ளவனா இருக்கிறது. மொத்தம் 7 குவாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. இந்த பாஷ்யம் படிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு யோக சூத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த யோக சூத்திரத்துல பாத்தீங்கன்னா 1:33 அப்படின்னு பக்கத்துல போட்டு, யோக சூத்திரத்துல 1:33. ஒருத்தன் சமாதிக்கு போகணும் அப்படின்னா அவன் பாத்தீங்கன்னா என்ன குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னும் போது, ஒரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஓங்காரத்தை வச்சுக்கிட்டு பிராணாயாமத்தை வச்சுக்கிட்டு முக்கிய சாதனைகளா நிறைய மெடிடேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் யோக சூத்திரத்தை சொல்லுது. நம்ம என்ன பண்ணுவோம், சமையல் பாத்திரம் பாத்தீங்கன்னா ஈயம் பூசுறது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு பெரிய பெரிய பாத்திரம், வெண்கல பாத்திரம் இருக்கும். நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மேரேஜுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல குக்கிங் பண்ணும்போது அந்த வெண்கல பாத்திரத்துல குக் பண்ணுவாங்க. வெண்கல பாத்திரத்துல டைரக்டா குக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது, டிசென்ட்ரி இது மாதிரிலாம் ஆக ஆரம்பிச்சு. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈயம் பூசுறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. லெட், அந்த ஈயம் தானே, அந்த ஈயம் தான் லெட் தானே. அதை பாத்தீங்க அப்படின்னா பூசுவாங்க. முன்னாடிலாம் தெருவுலயே வருவாங்க ஈயம் பூசுறது ஈயம் பூசுறதுன்னு. அந்த ஈயத்தை பாத்தீங்கன்னா கோட்டா பண்ணுவாங்க. அந்த பூசிட்டாங்க அப்படின்னா பாத்திரம் வேற, அந்த பூச்சி அந்த கோட்டிங் பாத்தீங்கன்னா வேற அப்படின்னு டிஃப்ரெண்ட் இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா சாதனைகளுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல ஈஸ்வரனை தியானம் பண்ணுங்க, இல்ல நிர்குணத்தை பண்ணுங்க, ஜோதி சுரூபமா பண்ணுங்க, இல்ல ஓங்காரத்தை பண்ணுங்க, எந்த அனுஷ்டானம் வேணா எடுத்துங்க, சகுணமா இருக்கட்டும் நிர்குணமா இருக்கட்டும், எந்த குக்கிங் பண்ணாலும் ஒரு கோட்டிங் பண்ற மாதிரி, ஈயம் பூசுற மாதிரி, நம்ம எந்த உபாசனை பண்ணாலும் ஒரு பேஸா ஒரு கோட்டிங் தேவைப்படும். என்ன கோட்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக சூத்திரக்காரர் பதஞ்சலி முனிவர் சொல்ற, ஆதிசேஷன் தானே நம்ம சுவாமியோட விஷ்ணு பகவானோட இதுன்னு அவரு. அதனால பாத்தீங்கன்னா அவரோடதே நம்ம எடுத்துக்கலாம். அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, மைத்ரி கருணா முதித்தம் உபேக்ஷானாம் முதித்தோபேக்ஷானாம் சுகதுக்க புண்ணியானாம் புண்ணிய விஷயானாம் பாவநாத சித்த பிரசாதனம். ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு, சூத்திரம். மைத்திரி மொத்தம் 4 விஷயங்களை பாத்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்ற. மைத்திரிய பண்ணணும். மைத்திரினா என்ன அர்த்தம் அப்படின்னா மித்திரபாவம். யார்கிட்ட பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் சுகிகளா இருக்காங்களோ. நான் பாக்குறேன் இப்ப ரோட்ல என்னோட சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் நல்லா சாந்தமா சுகமா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அங்கங்க நிப்பாட்டி, சுகமா இருக்கீங்களாச்சு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு, நேற்று கூட ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் 2-3 பேர்கிட்ட பேசிட்டு வந்தேன். நல்லா சுக்கியா இருக்கிறவங்க, புண்ணிய பிராரப்தம், அதனால சுகமா இருக்காங்க. தர்மிகள், அதர்மிகளை பத்தி பேச்சு இல்லை, தர்மிகளா இருக்காங்க. அவங்கள்ட்ட நின்று சௌக்கியமா பேசிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றது. அப்ப சுகிகளிடத்தில் யாரெல்லாம் சுகமா இருக்காங்களோ, தர்மிகளா இருக்காங்களோ, அவங்களிடத்துல என்ன பண்ணணும், ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றது. 2வது கருணா, ரொம்ப முக்கியமா பண்றோம். யாரெல்லாம் துக்கிகளா இருக்காங்களோ, இந்த உலகத்துல ஏகப்பட்ட பேர் துக்கிகளா இருக்காங்க. நம்மளால என்ன முடியுமோ எல்லா ஜீவராசிகளுக்கும் பாத்தீங்கன்னா துக்கிதானாம் கருணா, துக்கப்படுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கருணையை பாத்தீங்கன்னா பாவிக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புண்ணிய விஷயானம், யாரெல்லாம் புண்ணிய காரியத்துல ஈடுபட்டு இருக்காங்களோ. என்னை சுத்தி பாத்தீங்கன்னா 2-3 வைதிக கர்மா பண்றவங்க, 2-3 பிராமணர்கள் இருக்காங்க. சில பேர் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல சோல்ஸ் எல்லாம் புண்ணிய கர்மா பண்றவங்க இருக்காங்க. ஒரு ஃபாரினர் இருக்காரு, ஒரு நார்த் இந்தியன் ஒரு ஃபாரினரை கல்யாணம் பண்ண ஒருத்தர் இருக்காரு. நிறைய நல்ல நல்ல ஆட்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய தர்ம காரியம் புண்ணிய கர்மத்துல ஈடுபட்டு இருக்காங்க.
அப்ப புண்ணிய கர்மத்துல யாரெல்லாம் பங்கெடுத்துக்கிட்டு ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் என்ன பண்றது அப்படின்னா முதித்த பாவம்னு பேர். பிரசன்னமா சிரிச்சிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போறது, நின்று பேசுறதுலாம் இல்லை. யாரெல்லாம் புண்ணிய கர்மா பண்றாங்களோ, ரோட்ல நம்ம பாக்குறோம் நிறைய பேர் புண்ணிய கர்மா பண்றவங்க இருக்காங்க லோகத்துல, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் ஜி சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதித்த பாவம்னா பிரசன்னமா ஹேண்டில் பண்றது. ரொம்ப ஸ்மைல் பண்ணி அவங்க பண்ற புண்ணிய காரியத்தை என்ன பண்ணணும், அங்கீகாரம் கொடுக்கணும். சூப்பரா பண்ணுங்க ஜி, நல்லா பண்றீங்க, ஆனந்தமா இருக்கு நீங்க பண்றதை பார்த்தா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நல்லா பண்ணுங்க ஜி அப்படின்னு புண்ணிய கர்மத்தை பண்றவங்க இடத்துல எல்லாம் சிரிச்சு அவங்கள்ட்ட வந்து முகமலர்ச்சியோட வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் பண்றவங்களுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா பாப்பம் பண்றவங்க இந்த உலகத்துல இருக்காங்களா, அபுண்யா விஷயானாம் நிறைய பேர் பாப்பிகள் இருக்காங்க. அந்த பாப்பிகள் இடத்துல எல்லாம் என்ன பண்ணணும்னா உபேக்ஷா. உபேக்ஷானா நான் அடிக்கடி சொல்லுவேன், அனிமல்ஸோட கண்ணோட கண்ணு பார்க்க கூடாது, குரங்க கண்ணோட கண்ணு பார்க்க கூடாது, நாய ஒரு வெறி நாய் இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவா இருக்கு அப்படின்னா அந்த நாயோட கண்ணோட கண்ணு பார்க்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும், அனிமல்ஸ் ரொம்ப இதா இருந்துச்சுன்னா அக்ரெசிவா ரொம்ப அட்டாக் பண்ற மூட்ல இருக்கு அப்படின்னா அது மாதிரி ஒண்ணு இருக்குன்னே பார்க்காம கண்டுக்கிடாம போகணும். அதுக்கு பேர் உபேக்ஷான்னு பேர். அதே மாதிரி பாப்பிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த பாப்பிகளை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள்ட்ட போய் டீல் பண்ணக்கூடாது, விவகாரமே பண்ணக்கூடாது, அவனுக்கு புரியாது. அப்ப என்ன பண்ணணும், கண்டுக்காம போயிட்டே இருக்கணும். உபேக்ஷான்னு பேர். மைத்ரி கருணா முதித்த உபேக்ஷானாம் சுக துக்க புண்ணியா புண்ணிய விஷயானாம் பாவனாத்தக. இப்ப நான் சொன்ன மாதிரி எவன் பாவிக்கின்றானோ அவனுக்கு என்ன சுவாமி நடக்கும், சித்த பிரசாதனம். அவனுடைய சித்தத்தில் இருக்கக்கூடிய மலங்கள் வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து பாத்தீங்கன்னா நல்லா நிர்மலமா ஆக ஆரம்பிக்கும். நான் ஒரு 5 வருஷத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் எனக்கு தெரியாது, இந்த இது மாத்தி பண்ணுவேன். மித்திரபாவம் பண்ண வேண்டிய இடத்துல கருணை பண்ணுவேன், கருணை பண்ற இடத்துல மித்திரபாவம் பண்ணுவேன், உபேக்ஷா பண்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மித்திரபாவம் பண்ணுவேன். யாரெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு போகணுமோ அவங்கள்ட்ட மித்திரபாவம் பண்ணுவேன். யார்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கருணை பண்ணணுமோ அவங்கள்ட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பேன். நம்ம நாதபுரம் அப்பப்பா இப்பதான் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க வேண்டிய இடத்துல கருணை வைக்க வேண்டிய இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பு, உபேக்ஷா பண்ண வேண்டிய இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பு. இது மாதிரி மாத்தி பண்ணணும் அப்படின்னா ப்ராப்ளம் வந்துடும். நான் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளத்துல மாட்டினேன் தப்பான ஆட்களோட. இப்ப என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சூத்திரத்தை அப்படியே அப்ளை பண்ண ஆரம்பிச்சு. இப்ப ஒரே காரியம் தான் பண்றது. கருணாவை வந்து பாத்தீங்கன்னா நல்லா இப்போ கிளாஸ் முடிஞ்சா கருணா தான், வெளியில போனா கருணையை வந்து பாத்தீங்கன்னா தயா தானம் ரெண்டுத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. வீட்டுல இருக்கும்போது ஓங்காரம் சாஸ்திரம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம குரூப்ல நிறைய பேர் பேசுறாங்க, நான் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்றேன். நல்ல தர்மிகளா இருக்கிறவங்க இடத்துல யாரெல்லாம் நல்லவங்களா இருக்காங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் வந்து பார்த்து உபேக்ஷா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியம் பண்ண ஆரம்பிச்சேன். என்னன்னா அன்வான்டா நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாப்பிகளா இருக்காங்களோ, அதர்மத்துல ஈடுபடுறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், எனக்கு துக்கம் கொடுக்குறவங்களா யாரெல்லாம் இருக்காங்களோ டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து விலகிறேன், உபேக்ஷா பண்ணிடுறேன். மனசு எப்படி சாந்தமாயிருக்கு தெரியுங்களா. நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததும் இப்ப இருக்கிறதையும் பாக்குறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா மனசு சொச்சமா ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் அப்ளை பண்றதுனால. அப்ப வந்து ஆச்சாரியார் சொல்றாரு, ஒருத்தன் இதுக்கு நிதித்தியாசனத்துக்கு போகணும் அப்படின்னா இதை கண்டிப்பா அப்ளை பண்ணணும் அப்படின்ற மைத்திர கருணை ஏவச்ச 2 சொல்லியிருக்காரு. நம்ம என்ன பண்ணணும், முதித்த உபேக்ஷா அந்த 4த்தையும் சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சாரிய பாஷ்யத்துக்கு வந்து ஆமா கிளேஷம் இல்லாம இருந்தாலும் சொச்சம். அது எங்க நடக்கும், மித்திரபாவம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருணா பண்ணணும். யார்கிட்ட பண்ணணும், அந்தந்த காரியத்தை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா மனசு சொச்சமாயிட்டே போகும், கிளேஷங்கள் இல்லாம இருக்கும், சஞ்சலம் இல்லாம இருக்கும். அப்ப வந்து நிதித்தியாசனத்துக்கு நீங்க போகும்போது வெறும் அகமகம்ன்றத நிக்கிறது சாமர்த்தியம் உண்டா. சித்தத்தை சஞ்சலப்படுத்துறது எல்லாத்தையும் பியூரிஃபை பண்றது தான் இந்த பாவம் பண்றது. பாஷிகர் சொல்றார், அத்வேஷ்டா சர்வபூதானாம். என்ன சொல்ல வரார், நத்வேஷ்டா ஆத்மனோ துக்கஹேத்தும் அபி. ஆத்மனோ துக்கஹேத்தும்னா தனக்கு துக்கம் கொடுக்கிறவங்கள்ட்ட கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா துவேஷம் பண்ணாம இருக்கணும். ரமண மகரிஷி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணார், மலமும் மூத்தரமும் என்ன பண்ணாங்க அப்படின்னா பசங்கள்லாம் சுத்தி இருக்கிற பசங்கள்லாம் எடுத்து மேல அபிஷேகம் பண்ணாங்க சுவாமியை.
அப்ப ரமண பகவான் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒன்னும் ரியாக்ஷனே இல்லையா, சில மாதிரி உட்கார்ந்து இருந்தாரா, ரியாக்ட் பண்ணாம. புத்தாட்ட சொல்லுவாங்க, ஒரு வில்லேஜ் கிராஸ் பண்ணி போறாரு, அந்த வில்லேஜ் பீப்புள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்லெடுத்து அடிக்கிறாங்க, கெட்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க புத்தாவை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா புத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா எதையுமே ஸ்வீகாரம் பண்ணாம போறாரு. என்ன உங்களுக்கு கோபம் வராதா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் ஸ்வீகாரம் பண்ணாதேன்னு, அவங்க கல்லடிச்சதையும் அவங்க கெட்ட கெட்ட வார்த்தைகள்ல சொன்னதையும் நான் ஸ்வீகாரமே பண்ணலையே, ஸ்வீகாரம் பண்ணாதானே அது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பை உண்டு பண்ணுன்ற. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா யாரு கெட்டது பண்ணினாலும் என்ன பண்ணணும், இங்க ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா யாரு கெட்டது பண்ணாலும் என்ன பண்ணணும், துவேஷம் இல்லாம இருக்கணும்னு சொன்னார். யோக சூத்திரத்துக்காரர் என்ன சொல்லியிருக்கார், உபேக்ஷா பண்ணு, கண்டுக்காம போய். கெட்டது பண்ணா பாப்பி பாப்பத்தை தான் பண்ணுவான் அப்படின்னு என்ன பண்ணணும், தொடச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன அடிபட்டாலும் என்ன வந்து இது பண்ணாலும் போயிடும், உதாசீனப்படுத்திடும். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, அப்படி ந கிஞ்சித்து துவேஷ்டி, யாரு ஒருத்தரையும் வந்து பாத்தீங்கன்னா துவேஷம் பண்ணாமல் இருக்கிறது. சர்வாணி பூத்தாணி ஆத்மத்வேனகி பஷ்யதி, எல்லா பூத்தங்களையும் என்ன பண்ணணும், சாஸ்திரம் படிச்சிருக்கான், நல்லா சிரவண மனனம் பண்ணியிருக்கான். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கான்சியஸ்னஸ்க்கு மேல இருக்கிற வேஷம். நல்லவனும் இல்லை, கெட்டவனும் இல்லை, புண்ணியமும் இல்லை, பாப்பமும் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துக்கு ஏதோ நடந்திருக்கு, அந்த தேகம் பண்ணுது, இந்த தேகமும் பொய், அந்த தேகமும் பொய் அப்படின்னு மனசுக்குள்ளார என்ன பண்ணணும், சர்வ ஜீவராசிகளையும் தன்னை போலவே ஆத்மத்வேனகி பஷ்யதி, தன்னை போலவே பார்க்கிறான். இதுதான் பாஷை. இவர் என்ன பண்ணிருக்கார், மகா பெரியவர் எழுதும் போது ஆத்மதேவ ஆத்மவதேவ பரானபி பஷ்யத. அருமையா மகா பெரியவர் வந்து அந்த ஸ்லோகத்தை அழகா பண்ணியிருக்கார். மைத்ரீம் பஜத அகில கிருத் ஜேத்ரி, ஆத்மதேவ ஆத்மவதேவ பரானபி பஷ்யத. அது அப்படியே சங்கரர் இங்க எழுதியிருக்கார். எல்லா ஜீவராசிகளையும் தன்னை போலவே பார்க்கின்றான். அதனால யாரிடத்திலையும் கோபம் வர்றதில்லை, குரோதம் வர்றதில்லை, துவேஷம் வர்றதில்லை. அது மட்டும் இல்ல, மைத்ரோ மைத்ரினா என்ன அர்த்தம், மித்திரபாவம். மைத்ரி மித்திரபாவம்னா என்ன சுவாமி அப்படின்னா மித்திரத்தையா வர்த்தத்தை இது மைத்திர, நண்பன் போல இருக்கிறது. யார்கிட்ட நண்பன் போல இருக்கணும், யோக சூத்திரத்தை எடுத்துக்கணும். எல்லாத்துட்டையும் நண்பன் போல இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், டிஸ்டர்ப் ஆயிடும். யார்கிட்ட மித்திரபாவம் பண்ணணும், மைத்ரி கருணா முதித்த உபேக்ஷானாம் சுக துக்க புண்ணியா புண்ணிய விஷயானாம் பாவனாதா சித்த பிரசாதனம். மைத்திரி யார்கிட்ட பண்ணணும், மித்திரபாவம் சுகிகள் இடத்துல. சுகிகள் இடத்துலன்னா சாராயங்காச்சிரவன் இடத்துல, பிளேடு பக்ரின் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவனும் சுகமா தான் இருக்கான், அவன்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கக்கூடாது, அவன் பாப்பி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தர்மமா ஒருத்தன் சுகியா இருப்பான், நிறைவா இருப்பான், புண்ணி நல்லா ஆனந்தமா இருப்பான் எப்பவுமே. அப்படிப்பட்டவர்கள் இடத்துல மித்திரபாவம் செய்து கொள்ள வேண்டும். ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு மித்திரபாவம் மைத்திரக. அது மட்டும் இல்ல, கருணா ஏவச்ச. கருணை என்ன சுவாமி, கருணான கிருபா தயா. கிருபாக்கு பேரு, கிருப்பைக்கு பேரு, தயைக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா கருணான்னு பேரு. யார் இடத்துல பண்ணணும், துக்கிதேஷு தயா. ஆச்சாரியர் இதை கரெக்டா யோக சூத்திரத்தோட போட்டேன். துக்கிதேஷு, யாரெல்லாம் துக்கப்படுறாங்களோ அவங்களிடத்துல வந்து பாத்தீங்கன்னா கருணை செய்ய வேண்டும். தயா ததுவான் கருணகா, தயை உடையவனா என்ன பண்ணணும், கருணை பண்ணணும். சர்வபூத்த அபயப்பிரதக சன்னியாசி இத்தியர்த்தக, சர்வ ஜீவராசிகளுக்கும் அபயம் கொடுத்துருக்கோம் சன்னியாசி. நாங்க சன்னியாசி கிரியா பண்ணும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கையை தூக்கி வஸ்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துருவோம். எல்லா வஸ்திரத்தையும் எடுத்துட்டு பூநூல் யஜ்ஞோபவீதத்தையும் கழட்டி போட்டுருவோம். மேல இருக்க குடுமியையும் வந்து பாத்தீங்கன்னா அறுத்து விட்டுருவோம். குடுமி இருக்காது, யஜ்ஞோபவீதம் இருக்காது, வஸ்திரம் இருக்காது, எதுவுமே இருக்காது. குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பங்களை சொல்ல 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 அந்த சங்கல்பங்களை சொல்லும் போது கையை தூக்குறது, ரெண்டு கைகளையும் உயர தூக்கி நான் இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளுக்கும் அபயத்தை தந்தேன் அப்படின்னு பிரதிஜ்ஞா பண்றது. இந்த லோகத்துல இருக்கிற எந்த ஜீவராசியும் என்னால் வந்து பாத்தீங்கன்னா காயா வாச்சா மனசா இந்த 3 இந்திரியங்களாலையும் யாருக்கும் நான் வந்து ஹர்ட் பண்ண மாட்டேன், யாரையும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா துன்பப்படுத்த மாட்டேன், இம்சை செய்ய மாட்டேன், நான் எல்லா ஜீவராசிகளுக்கும் அபயம் கொடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றது. இப்ப நான் யார்ட்டையோ கோவப்படுறேன் அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட் கோவப்படுறேன்ல, ஐயோ சுவாமி ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா, நான் ஹர்ட் பண்றது எப்படி அப்படின்னா நீங்க நல்லா வரணுன்றதுக்காக தான் கோவப்படுவேன். நான் வந்து பாத்தீங்கன்னா கோவப்படுறது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹிதத்துக்காக தான் கோவப்படுவேன். ஒரு டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா
ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பு வச்சு அடிக்கிறது, கிண்டுறது, தலையில கொட்டுறதுலாம் சின்ன வயசுல பண்ணியிருப்பாங்கல்ல, அது மாதிரி. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா கோபமான்னு கேட்டீங்கன்னா கோபம் இல்லை. வாஸ்தவம் உங்களோட ஹிதத்துக்காக அம்மா பண்ற மாதிரி பண்றது. ஆனா யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா துவேஷத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜீவராசியும் ஹர்ட் பண்ணக்கூடாது, ஹிம்சை செய்யக்கூடாது. அதனால அப்படிப்பட்ட விரதத்தை எடுத்திருக்கிற சன்னியாசி என்ன பண்ணணும்? எல்லா ஜீவராசிகளுக்கும் அபயத்தை கொடுத்தவன், கருணை செய்ய வேண்டும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நிர்மமஹா. நிர்மமகன் என்ன அர்த்தம்? மம பிரத்ய வர்ஜிதோ. என்னோடது என்னோடது என்னோடதுன்னு ஒரு எண்ணம் வந்துகிட்டு இருக்குல்ல, எல்லாத்துக்கூட என்னோடது 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 என்னோடது. நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, இருந்துச்சுன்னா நம்மளோடது, இல்லைன்னா நம்ம பிரதர்ஸோடது. செப்பல் கோயிலுக்கு வெளியில போட்டு போறோம், செப்பல் போட்டு போகும்போதே நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது, இருந்துச்சுன்னா செப்பல் இருந்துச்சுன்னா நம்மளோடது, செப்பல் இல்லைன்னா என்னோட பிரதரோடது. நான் ஒரு சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாண்டா கிளாஸ் மாதிரி ஒரு சன்னியாசி ஃப்ரெண்டா இருந்தேன். 75-80 வயசு இருக்கும். நல்ல பெரிய பாடி, பெரிய தாடி, வேற நரைச்சி போன முடி, பார்க்கறதுக்கே அற்புதமா இருப்பார். ஒரு ஆந்திரா சுவாமி. அவர் ரொம்ப பிரியமா என்கிட்ட வந்து வா 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 அப்படின்னு கூப்பிட்டு எல்லாத்தையும் கூட எல்லாம் கூப்பிட்டு போவார், எல்லாம் சொல்லி கொடுப்பார். ஒரு நாள் எங்கேயோ சாப்பிட்றதுக்காக போயிருக்கோம். சாப்பிட்டு வெளியில வந்து பார்க்கணும், சாமியோட செப்பல் காணும், எவனோ எடுத்துட்டு போயிட்டான். நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கோபம், நல்ல கோபம். என்னடா அது சன்னியாசிகளா இருந்துக்கிட்டு யார் இந்த எடுத்துட்டு போனா சாமி, திருட்டு பயலுக்கு சன்னியாசி வேஷம் போட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு நான் திட்ட ஆரம்பிச்சோடனே சாமி என்ன பண்ணே, சாந்தமா சாந்தமா, எதுக்கு திட்டுற? அண்ணனோட செப்பலை தம்பி எடுத்துட்டு போயிருக்கான். அண்ணனோட செப்பலை தம்பி எடுத்துட்டு போயிருக்கான். இது எதுக்கு கோவப்படுற நீ அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் பெரிய எஜுகேஷன் அது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோவப்படுவோம், திட்டுவோம். அவர் வந்து எந்த இதுவும் இல்லாம, சலனம் இல்லாம அண்ணனோட செப்பலை தம்பி எடுத்துட்டு போயிருக்கான். இது எதுக்கு கோவப்படுறது அப்படின்னு இப்படிலாம் மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்னு. அப்போ என்னோடது என்னோடதுன்னு இருக்கிற எண்ணத்தை வந்து பாத்தீங்கன்னா, என்னோடது ஒண்ணும் இல்லை, ஈஸ்வரனோடது எல்லாம் யூஸ் பண்ணோம். யாராவது கேட்கறாங்க, சாமி பணம் நிறைய, பணம்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு ஒண்ணு வாங்குறதுக்கு. அது நான் வாங்கினா என்ன, நீங்க வாங்கினா என்ன, நான் கொடுக்குறேன், நீங்க கொடுத்தா என்ன, நான் கொடுத்தா என்ன. பணம்ன்றது என்ன அப்படின்னா ஒரு வஸ்துவை வாங்குறதுக்கான ஒரு விஷயம். ஒரு வஸ்து என்ன அப்படின்னா நம்ம பயன்படுத்துறதுக்காக. அதை நான் பயன்படுத்தினா என்ன, நீங்க பயன்படுத்தினா என்ன. அப்ப எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாம் ஈஸ்வரனோட தனம், என்னோடது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளார நல்லா சிந்தனை பண்ணி அதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நிர்மமஹா, என்னுடையது என்ற எண்ணம் இல்லாதவன். அகம் மம பிரத்ய வர்ஜிதோ. பிரத்யம்னா தாட்டு, எண்ணம். மம அப்படின்னா என்னுடைய, என்னுடையது என்ற எண்ணம் இல்லாதவன், நீங்கியவன், அவனுக்கு பேர் வந்து நிர்மமகான்னு பேர். நிரகங்காரகன் என்ன அர்த்தம்? நிருகதா அகம் பிரத்யய. நிருகதா அகம் பிரத்யேகனா அகங்காரம் இல்லாதவன். அகங்காரம் என்ன அர்த்தம்? அகம் கரோதி இது அகங்கார. நான் செய்கின்றேன், நான் செய்கின்றேன், நான் செய்கின்றேன் அப்படின்னு எல்லாத்துக்குள்ளாரையும் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோமே. அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே. ஆச்சாரியார் கீதால வந்து 4வது சாப்டர்ல சொல்ற, என்ன பண்றான் இவன்? அகங்காரம் பிடிச்சவன், நான் பண்றேன்னு பண்றான். ஆனா தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாகையோ. அதே நேரத்துல தத்துவத்தை அறிந்தவன், நல்ல முறையில தத்துவத்தை படிக்க 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 தெரிஞ்சிடும், இது எல்லாம் திரிகுணாத்மிகா மாயையோட காரியம், நான் எதையுமே செய்யவில்லை, எல்லாம் குணா குணேஷு வர்த்தந்தே. இந்த லோகம் ஃபுல்லா 3 குணங்களால் ஆனது. இந்த இந்திரியங்கள் எல்லாம் குணங்கள். இந்த இந்திரியம், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், இந்த தேகம் எல்லாம் 3 குணங்களோட காரியம். அப்ப வெளியில இருக்கக்கூடிய 3 குணங்களோட காரியங்களோட இந்த தேகாதிகள் 3 குணங்களோட காரியம் என்னது கனெக்ட் ஆகுது. அதுக்கு பேர் தான் காரியங்கள், செயல்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம், கர்மாக்கள் அப்படின்னு. அப்ப நான் வந்து வெறும் பார்ப்பவனாயிருக்கின்றேன். அப்ப நல்ல தத்துவத்தை புரிஞ்சவன் என்ன பண்றான் அப்படின்னா 3 குணங்கள் தான் எல்லாத்தையும். பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசா. முக்கியமான இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, இந்த பிரகிருதி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மங்களையும் செய்கிறது. குணை கர்மாணி சர்வசா, எல்லா கர்மங்களையும் அதுதான் பண்ணுது. முட்டாள் மூர்க்கன் தான் என்ன பண்ணுவான், நான் பண்றேன்னு தெரிஞ்சிருக்கான்.
அப்போ ஒரு சாஸ்திரத்தை படிக்க 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 நான் பண்ணலை, நான் யார்? அப்போ நான் பார்க்கிறவன். திரஷ்டா திருஷி மாத்திர. பார்ப்பவன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சைத்தன்ய மாத்திரம். அவன் பார்ப்பவன், கர்த்தா ந போக்தா. அவன் கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை. அப்ப நல்லா தெளிவா திரும்ப திரும்ப வேதாந்தத்தை படிச்சு 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 உள்ள கொண்டு வந்துடணும். நான் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன். இந்த கை காலை தூக்குறேன், பேசுறேன், எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா 3 குணங்களோட காரியம் போயிட்டு இருக்கு. மாயா தான் எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்னு அகங்காரத்தை விட்டவனாக, அகங்காரம் நிர்கத அகம் பிரத்யய, நான் 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 அப்படின்ற எண்ணத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் கர்த்தா நான் கர்த்தான்ற எண்ணத்தை விட்டவன். அதுக்கப்புறம் சுக துக்க சமதுக்க சுகா, சமே துக்க சுகே, சமமா பார்க்கிறது துக்கத்திலையும், சுகே தேசராக யோகோ அப்பிரவர்த்தகே யஸ்ய ச சமதுக்க சுகா. சுகமும் துக்கமும் பிராப்தியாகும், தேகத்துல எல்லாம் சம்பவிக்கும். நமக்கு எல்லாமே பிளசண்டா நடக்கும்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம வேதாந்தம் படிக்க வந்துட்டோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியாத்மா, நல்ல கர்மங்களை பண்றோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுகமும் வரும் துக்கமும் வரும். இந்த சுக துக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகத்வேஷயோகோ, சுக விஷயத்துல நமக்கு ராகம் வருது, துக்க விஷயத்துல துவேஷப்படுறோம். இந்த 2 விஷயத்திலேய அப்பிரவர்த்தகே யஸ்ய ச, எவன் வந்து பார்த்தீங்கன்னா எவனோட சித்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகமும் இல்லாம சுகம் வரும்போது, துவேஷமும் இல்லாம துக்கம் வரும்போது எவனுடைய சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா சமநிலையில இருக்கோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா சம துக்க சுகா அப்படின்னு பேர். அப்போ சமநிலையில இருக்கிறது என்னது? அதை முன்னாடியே பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். என்ன பிராக்டிஸ் பண்றோம்? ஈஸ்வர பிரசாதம். அப்ப முதல்ல கர்மயோகம் பண்ணும் போதே என்ன பண்ணிட்டோம்? ஈஸ்வர பிரசாதம், ஈஸ்வர பிரசாதம். கெட்டது நடக்கும் போது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரசாத புத்தி கொண்டு வரோம். நல்லது நடக்கும்போது நம்ம ஈஸியா கொண்டு வந்துடலாம். அப்ப எனக்கு எதெல்லாம் கெட்டது நடக்குதோ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் என்னை வந்து சரி பண்றதுக்காக கசப்பு மருந்து கொடுக்கிறார் அப்படின்னு. கசப்பு மருந்துன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மெடிசின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? சமபுத்தி வந்துடும். நமக்கு துள்ளி குதிக்க கூடாது. சுகம் வரும்போது துக்கம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா துவண்டு போகக்கூடாது, சமநிலையில இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம்ல, சமத்துவம் யோக உச்சியதே. ஏற்கனவே நம்ம 2வது சாப்டர்ல பார்த்துருக்கோம். சமத்துவம் தான் வந்து கர்மயோகத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அதனால சமநிலையில இருக்கிறவன். அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்ற க்ஷமி. க்ஷமீனா என்ன சுவாமி அர்த்தம்? க்ஷமவா, க்ஷமாவான். க்ஷமாவான் என்ன அர்த்தம்? பொறுமை உடையவன். எந்த விஷயத்த பொறுமை உடையவன்? ஆக்ருஷ்டக அபிஹதோ வா அவிக்ரியக ஏவ ஆஸ்தே. ரமண பகவானுக்கு கரெக்டா பொருந்தும் இது. ஆக்ருஷ்டகனா நம்ம மேல வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கோபப்படலாம், குரோதப்படலாம். அதுக்கப்புறம் அபிஹிதோவா, அபிஹதோவா. அபிஹத்தோனா யாராவது 4 அடியும் அடிக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? சம்பவிக்கும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் அடிப்பாங்க, திட்டுவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா போற போக்குல எது வேணாலும் நடக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விகாரமும் இல்லாம, அவிக்ரியக ஏவ ஆஸ்தே, விகாரம் இல்லாம இது எனக்கு நடக்கல, தேகத்துக்கு நடக்குது, இது எல்லாம் வெறும் தோற்றம், நடக்கவே இல்லை, எல்லாம் ஆபாசிக்குது, சினிமா மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு விகாரம் இல்லாம பார்வையாளனா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா சாட்சியா இருக்கிறது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா க்ஷமி அப்படின்னு பேர், பொறுமையா இருக்கிறது. சொன்னதுக்கு பிறகு 14வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. 7 குவாலிட்டி 13வது ஸ்லோகத்துல. 14வது ஸ்லோகத்துல என்னன்னு பார்ப்போம். சந்துஷ்ட சததம் யோகி, சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயः, யதாத்மா திருட நிச்சயः மய்யர்பிதமனோ புத்திः, மய்யர்பிதமனோ புத்திः யோ மத்பக்தः சமே ப்ரியः, யோ மத்பக்தः சமே ப்ரியः. சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயः மய்யர்பிதமனோ புத்திः யோ மத்பக்தः சமே ப்ரியः. சந்துஷ்டஹ 8வது குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா சந்துஷ்டஹ. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்தோட இருக்கிறது. எப்படி? நீங்க கர்மயோகம் பண்ணிக்கிட்டே வந்திருக்கீங்க, பலனை ஈஸ்வரனுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க, பிரசாத புத்தி பிரசாத புத்தின்னு எடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்க? கர்மம் எல்லாத்தையும் பகவான் பண்றார், நான் பண்ணல அப்படின்னு கர்த்திருவத்தையும் பகவான் இடத்துல போட்டீங்க.
அப்போ அதுக்கப்புறம் ஆச்சாரியர் வந்து என்ன பண்றார், சொல்லி கொடுக்கிறார், மெதுவா மெதுவா சொல்லி கொடுக்கிறார். இது எல்லாம் குணத்தோட காரியம், இது எல்லாம் மாயா, இதெல்லாம் திருஷ்யம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். ஞானத்தை சொல்லி கொடுத்த மாத்திரத்துல மெதுவா 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 வந்து என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, மனசு வந்து பாத்தீங்கன்னா சாந்தியாய் உள்ளேயே இருக்க ஆரம்பிக்கும். வெளியில துள்ளி குதிச்சு வெளி விவகாரங்களோட மிக்ஸ் ஆகாம இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உள்ள இருக்கிற ஆத்ம சுகம் வந்து ஒருத்தனுக்கு மெதுவா 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 வெளிப்பட ஆரம்பிக்கும். கர்மத்தியாகம், கர்ம பலத்தியாகம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் மித்தியா, பொய் அப்படின்ற அந்த ஒரு ஞானம், இந்த எல்லாம் வரும்போது ஒருத்தனுக்கு என்ன கிடைக்குது, மனசு வந்து பாத்தீங்கன்னா சொச்சமா சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சு. இப்ப நாங்க பிரத்யட்சமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அபியாசம் பண்றது. நீண்ட காலம் அபியாசம் இருக்கும் போது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசாம சாந்தமா இருக்கு. மேல சொன்ன 7 குவாலிட்டியை நீங்க அப்ளை பண்ண 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 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுல சந்தோஷம், நல்ல நிறைவு வந்துகிட்டே இருக்கும். நிறைஞ்சு போயிருக்கும் எப்போதுமே மனசு சந்தோஷமா இருக்கிறது. அதுக்கப்புறம் சததம் சந்துஷ்டக. சதத்தம்னா என்ன அர்த்தம்? நான் அதனால்தான் ஒரு ஞானத்தோட லட்சணத்துக்கும் புண்ணியத்தோட லட்சணத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. நிறைய பேர் புண்ணியத்தினால சுகமா இருக்காங்க, அது சந்தோஷம் இல்லை. சதத்தம் அப்படின்னா கண்டினியூஸா ஒரு தரங்கம் உங்களோட ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலை போயிட்டே இருக்கணும். வேவ்ஸ் எப்படி போகணும்? சந்தோஷம், நிறைவோட இருக்கணும். அந்த நிறைவு வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தினால நடந்துச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா குறையாம ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும். இதே புண்ணியத்தினால ஒரு சந்தோஷம் வருதுன்னா அந்த புண்ணியம் தீர்ந்து போனோன்னு துக்கம் வந்து, அப்ப வந்து போற சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய பாப்பத்தினால வர்றது வந்து போக சுக துக்கம். அதே நேரத்துல ஞானத்தினாலையும் ஈஸ்வர பக்தியினாலையும் கர்மயோகத்தினாலையும் ஈஸ்வரன் பண்றார் அப்படின்னு கர்மத்தை சமர்ப்பணம் பண்றதுனாலையும் உண்டாகிற சுகம் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும் அப்படின்னா நிலையானது. சததம் சந்துஷ்டக, சதா வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்தோட நிறைவோட இருக்கிறவன். அதுக்கப்புறம் யோகி, யோகியா இருக்கிறவன். யோகினா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏகாகிர சித்தத்தோட இருக்கிறவனுக்கு பேரு யோகின்னு பேரு. சதா வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஈஸ்வர தத்துவத்திலேயோ இல்ல நிர்குணத்திலேயோ இல்ல சகுணத்திலேயோ தொடர்ந்து அதுலேயே அகம் 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 அகம்ன்ற பிரத்யேகத்திலேயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓம் 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 ஓம்னு மனசுக்குள்ளார ஏகாகிர சித்தத்தையே வச்சுக்கிறது, சித்தம் சஞ்சலிக்காம வச்சுக்கிறதுக்கு பேரு யோகின்னு பேரு. அப்ப யோகியா இருக்கிறவன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனாச்சு? சததம் சந்துஷ்டக 8, அப்புறம் யோகி வந்து பாத்தீங்கன்னா 9. அதுக்கப்புறம் யதாத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்திரியங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணவன். ஏற்கனவே 4ல பார்த்துருக்கோம். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 4வது ஸ்லோகத்துல, இந்த 12வது அத்தியாயம் 4வது ஸ்லோகத்துல சொல்லும் போதே ஆச்சாரியர் என்ன பண்ணிருக்கார்? சன்னியம் ஏந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தையகன்னு சொல்லியிருக்கார் 4வது ஸ்லோகத்துல. நிர்குண தியானத்துக்கு போறவனுக்கு இந்திரியங்கள் நன்றாக கண்ட்ரோல் ஆகியிருக்கணும், அதுக்கு பேர் தான் யதாத்மா அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் திருட நிச்சய, யதாத்மா கூட வந்து திருட நிச்சய. திருட நிச்சயம் என்ன அப்படின்னா பிரம்மையேவ சத்தியம், பிரம்மைவ சத்தியம், ஆத்மைவ சத்தியம், ஆத்மாதான் சத்தியம், பிரம்மம் தான் சத்தியம். அதுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் தது அந்நியத்து மித்யா இது, அதுக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் வெறும் தோற்றம், வெறும் பொய்யானது, சொப்பன மாதிரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருட நிச்சயமா இருக்கிறது. நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயிரக்கணக்கான முறை ஏன் ரிப்பீட்டேஷன் இவ்வளவு பண்றேன் அப்படின்னா, மெதுவா 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 போய் உங்களுக்கு வந்து தூக்கத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். இது பொய் தானே, இது பொய் தானே, இது பொய் தானே, இருக்கிறது நான் மட்டும்தானே சத்தியம், பார்க்கிறவன் மட்டும்தானே சத்தியம், பார்க்கிற சொப்பன தரிஷ்டா சத்தியம், சொப்பனத்துல வர்றது எல்லாம் பொய். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப ஜாகிரதத்துல இருக்கிறேன், நான் பார்க்கிறவன், நான் சத்தியம், நான் பார்க்கின்ற இந்த அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா பொய்யானது அப்படின்னு ஒரு ஞானத்தை நல்லா மனனம் பண்ணி புத்தியில வந்து பாத்தீங்கன்னா சாலிடா ஒரு கன்விக்ஷனுக்கு வந்துடுறது. அதுக்கு பேரு திருட நிச்சயம்னு பேர். பிரம்ம சத்தியம், அதுக்கு அந்நியமா இருக்கிற சர்வம் மித்யா, இதான் திருட நிச்சயம். அதுக்கப்புறம் மையர்ப்பித மனோபுத்தி, அந்த நிர்குண நிராகாரமா இருக்கிற ஈஸ்வரன் முதல்ல சகுணத்துல புத்தியையும் மனசையும் கொடுத்தான். அதுக்கப்புறம் நிர்குணத்துல வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் படிச்ச பிறகு அவன் என்ன பண்றான்? இருக்கிறது பரமாத்மா தான், இங்க என்னிடத்துல ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு சதா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்மாலேயே இந்த மனசையும் இந்த புத்தியையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறது.
சங்கல்ப விகல்பத்தோடு இருக்கிற மனச சங்கல்ப விகல்பம் இல்லாம சதா இந்த ஆத்மாலேயே வைக்கிறது. ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா கிஞ்சிதபி சிந்தையே ஷனை ஷனை ரூபரமே புத்தியா திருதி கிரகீத்தையா 6:25 சொல்லப்பட்டிருக்கு பகவத்கீதையில். நிதித்தியாசனத்துக்கு போறவனுக்கு மெதுவா 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 இந்த மனசு சஞ்சல விகல்பமா இருக்கிற மனசை என்ன பண்ணணும்? மெதுவா 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 அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்திலேயே மெதுவா மெதுவா நிப்பாட்டி 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 பூரணமா கொண்டு வந்து அதுலேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணி வேற எந்த ஒன்றையும் சிந்திக்காம இருக்கிறது. இதுக்கு பேரு மையர்ப்பித்த மனகான்னு பேரு. அப்புறம் புத்தினா என்ன அர்த்தம்? நான் அடைய வேண்டியது ஒரே ஒண்ணுதான், அந்த பிரம்மத்தை தான் அடைய வேண்டும், அந்த பிரம்மமாத்தான் நான் இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தையே பாத்தீங்கன்னா அடையணும்னு ஒரு நிச்சயம், ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறது. வேற இந்த உலகத்துல எதுவும் வேண்டாம் அப்படின்னு சங்கல்பிக்கிறது. இதுதான் மையர்ப்பித மனோ புத்தி. இந்த விதமா யோ மத் பக்தா, சகுண பக்தன் நிர்குண பக்தன், நல்ல சகுனத்தை பண்ணி 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 பகவான் சொல்றார் சகுனமும் பொய் அப்படின்னு நிர்குணம் ஆயிடுது. பகவான் பாத்தீங்கன்னா என்னிடத்துல ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு நீங்க பக்தி பண்ணினீங்கன்னா அனன்ய பக்தின்னு பேரு. அந்த அனன்ய பக்தனா எவன் இருக்கானோ யோ மத் பக்தா, மத் பக்தகன்றது அனன்ய பக்தியா இருக்கிறது, அவன்தான் இந்த விதமா இருக்கிறவன். சமே பிரியக, அந்த அவன் எனக்கு பிரியமானவன். இப்ப நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானுக்கு பிரியமான இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் குவாலிட்டிஸ். அப்ப ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா இதுல என்ன பண்ணிட்டார், 12-13 குவாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. ஒவ்வொன்னா பார்ப்போம். சந்துஷ்ட சததம் பாஷிகர் சொல்றாரு. சந்துஷ்ட சததம்னு என்ன அர்த்தம்? நித்தியம்னு அர்த்தம். நித்தியம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது. இப்ப என்கிட்ட யாராவது கேட்கறாங்க, சுவாமி எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன். எந்த டைம்ல என்ன கேட்டீங்கன்னாலும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனந்தமா இருக்கேன். ஏன் அப்படின்னா உள்ள இருக்கிற ஆனந்தம், எந்த மறைப்புகள் கம்மியாக கம்மியாக கம்மியாக, உள்ள இருக்க கிளேஷங்கள் கம்மியாக கம்மியாக, இந்த மைத்திரி கருணா முதித்த உபேக்ஷாயாம் இருக்குல்ல, இந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ண 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 எனக்கு நல்ல சந்தோஷம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. எப்ப கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும் நான் சந்தோஷமா இருக்கேன். எந்த வஸ்து இருந்தாலும் இல்லைன்னாலும், லாபமோ நஷ்டமோ எது இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு என்னோட உள் சந்தோஷம், உள்ள இருக்கிற சந்தோஷம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய சொரூப்பம் ஆனந்த சொரூப்பம்னு எனக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பாத்தீங்கன்னா சததம்ன்றதுக்கு அர்த்தம் நித்தியம். நித்தியம் சந்தோஷமா இருக்கிறவன். புண்ணியத்தினால சுகமா இல்ல, புண்ணியத்தினால சந்தோஷம் இல்ல, ஆத்ம ஞானத்தினால சந்தோஷம், ஆத்மாவோட அந்த நிறைவுனால உண்டாகிற சந்தோஷம். அதுக்கு அடுத்தது சொல்றாரு, தேக ஸ்திதி காரணசிய லாபே அலாபேச்ச. அற்புதமான பாஷ்யம் பண்ற. இந்த தேகத்தை நிக்க வைக்கிறதுக்கு எதெல்லாம் காரணமா இருக்கோ, இந்த தேகம் நிக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கு? சாப்பாடு, தூங்குறது, இது மாதிரிலாம். இந்த தேகத்தை சஸ்டெயின் பண்றதுக்கு எதெல்லாம் இருக்கோ அது கிடைச்சாலும் லாபே அலாபேச்ச, கிடைக்காம போனாலும் எந்த ஸ்திதியிலையும் உற்பன்ன அலம் பிரத்யேக, போதும் ஜி, எல்லாம் போதும், பகவான் என்ன கொடுக்குறாரு போதும், இந்த பிராரப்தத்துக்கு இந்த தேகத்துக்கு எது வருதோ அது போதும் அப்படின்னு போதும் போதும்ன்றதுக்கு பேர் அலம் பிரத்யம்னு பேர். அலம் பிரத்யம்னா சம்ஸ்கிருதத்துல அலம் பிரத்யம், தமிழ்ல நம்ம சொல்றோம் போதும் என்ற எண்ணம் சொல்றோம் பார்த்தீங்களா, அது. அப்போ எந்த விஷயத்தை பண்ணினாலும், இப்ப நான் அதான் சொல்றது, எந்த விஷயத்தை பண்ணாலும் தேடுதல் இல்லை, எந்த விஷயம் பண்ணாலும் போதும் 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 போதும். இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கர்மயோகம் பண்ணும் போதே நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். போது சாமி போது சாமி விட்டு சாமி, போது சாமி போது சாமி விட்டு சாமி, இதையே என்ன பண்ணணும், சதா ஜபிக்கணும். போதும் சாமி போதும் சாமி போதும் சாமி, எனக்கு கொடுத்ததெல்லாம் போதும் சாமி, நிறைய கொடுத்துருக்க சாமி, எனக்கு போதும் சாமி, இந்த ஜென்மம் கூட அதிகம் சாமி, எடுத்துரு சாமி, ஜென்மமே வேணாம் சாமி, வேணாம் சாமி வேணாம் சாமி வேணாம் சாமி, போதும் சாமி போதும் சாமி போதும் சாமி அப்படின்னு அந்த போதும் போதும் போதும்ன்ற எண்ணத்தை ஒரு பக்தனா இருக்கும் போது கர்மயோகத்திலையும், உபாசகனா இருக்கும் போது பக்தி யோகத்துல இருக்கும் போதும் நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்கான்னு வச்சுங்க. அப்போ நல்ல ஆத்ம ஞானம் வரும்போதும் பாத்தீங்கன்னா சாஸ்திர ஞானம், ஆத்மாவை பத்தின விவேகம் வரும்போதும் நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் போதும். எந்த ஆப்ளிகேஷனும் யார்கிட்டையும் இல்லை. இவங்க பண்ணுவாங்களா அவங்க பண்ணுவாங்களா, இது நடந்துருமா அது நடந்துருமா, இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமா, எந்த ஒரு இதுவும் இல்லை. எது நடந்தாலும் அது இந்த தேகத்துக்கு நடக்கிற பிராரப்த கருமா,
அதுல எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் பார்ப்பவன் அப்படின்ற எண்ணத்தோட, போதுன்ற எண்ணத்தோட இருப்பவன், அவனுக்கு பேரு சததம் சந்துஷ்டகர் பேரு. ததா அது போலவே குணவல் லாபே விபரியேச்ச சந்துஷ்டா, நல்ல பொருள் கிடைக்கும் போதும், குணவத்து அப்படின்னா என்ன அர்த்தம், நல்ல பொருள் எனக்கு கிடைச்சாலும் அதே நேரத்துல கெட்ட பொருள் கிடைச்சாலும், நான் என் கூட யாத்திரை பண்ணுங்க, எனக்கு என் கூட யாரையும் யாத்திரை பண்ணுனீங்க அப்படின்னா அது தெரியும் உங்களுக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல காஃபி, சூப்பர் காஃபி, பிராரப்தம். யாரு கேட்டாலும் சுவாமி நல்லா இருக்கே, உங்க பிராரப்தம் நல்லா இருக்கு, இது இப்ப பிராரப்தம் நல்ல பிராரப்தம் வெளிப்படுது. ஐயோ நல்லவே இல்லை சுவாமி, அது உங்க பிராரப்தம். அப்போ நல்லது நடந்தாலும் பிராரப்தம், கெட்டது நடந்தாலும் பிராரப்தம். நல்ல வஸ்து குணவத்து அப்படின்னு என்ன அர்த்தம், நல்ல குணத்தை உடையது நமக்கு கிடைச்சாலும், நல்ல குணமில்லாதது நமக்கு கிடைச்சாலும் கிடைக்கும். நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் பிராரப்த வசத்தினால அப்படிதான் கிடைக்கும். அப்ப யாத்திரைகள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி ஜீவன யாத்திரையில என்ன பண்ணணும், எது கிடைச்சாலும், நல்லது கிடைச்சாலும், விபரியேச்ச கெட்டது கிடைச்சாலும் சந்துஷ்டா சந்தோஷமா இருக்கணும். சததம் எப்பவுமே, டைம் லிமிட் போட்டுலாம் இல்ல, சதா சந்துஷ்டமா இருக்கிறது அப்படின்னு பேர். அப்புறம் யோகி, அடுத்த குவாலிட்டி. யோகினா என்ன சுவாமி, சமாஹித சித்தோ. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சமாஹித சித்தம்னா ஏகாகிர சித்தம்னு பேர். சதா இந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரே வஸ்துல தொடர்ந்து வைக்கிறது, தைலதார மாதிரி அபியாசம் பண்றது, செதறி செதறி யோசிக்க கூடாது. இப்ப என் கையை பிடிச்சுக்கிட்டே வாங்க, பாடம் படிக்கும் போது இங்க அங்க போயிடக்கூடாது, திருவிழால காணா போன குழந்தை மாதிரி ஆயிடக்கூடாது. என் கையை பிடிச்சுக்கிட்டே, அம்மா கையை பிடிச்சுக்கிட்டு பின்னாடி வர மாதிரியே இந்த 1 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணணும். இதை மெதுவா மெதுவா எந்த காரியம் பண்ணாலும் அந்த காரியத்திலேயே போக்கஸ்டா இருக்கிறத பண்ணணும். இங்க அங்க டைவர்ஷன் ஆகவே கூடாது. அப்படிப்பட்டவனுக்கு பேர் யோகின்னு பேர், சமாஹித சித்தகான்னு பேர். அதுக்கப்புறம் யதாத்மா. யதாத்மான என்ன சுவாமி, சையத சுபாவோ, அடங்குனவன் அர்த்தம். இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா அடக்கியவன், மனதை வந்து பாத்தீங்கன்னா அடக்கியவன், மனசையும் இந்திரியங்களையும் அடக்கியவனுக்கு பேர் யதாத்மா அப்படின்னு பேர். அப்புறம் திருட நிச்சயோ. திருட நிச்சயம் என்ன அர்த்தம், திருடகா ஸ்திரோ நிச்சய. திருடம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரமா இருக்கிறது, நிச்சயமா இருக்கிறது. ஸ்திரம் நிச்சயம்ன்றது எதை குறிக்கிறது, புத்தியோடது. அத்தியவசாயோ எஸ்ய, அத்தியவசாயம் அப்படின்னா சாலிடா நிச்சயம் பண்றது, கன்விக்ஷன்ல இருக்கிறது. எந்த விஷயத்துல சுவாமி, லோக விஷயத்திலயா, இல்ல இல்ல, ஆத்ம தத்துவ விஷயே சக திருட நிச்சய. ஆத்ம தத்துவ விஷயத்துல எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரமான புத்தி இருக்கோ, அசைக்க முடியாததா இருக்கோ, சாஸ்திரம் சொல்றது சத்தியம், ஆச்சாரியர் சொல்றது சத்தியம், இந்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல சொப்பன மாதிரி திருஷ்ய மாத்திரம் தான், தோற்ற மாத்திரம் தான், இந்த தேகாதிகள் எல்லாம் பொய், பார்க்கின்ற நான் அப்படின்ற அந்த தத்துவம் மட்டும்தான் சத்தியம். ஆத்மா சத்தியம் ததன்யத்து மித்யேதி, ஆத்மாதான் சத்தியம், ஆத்மா கண்ணியமா, வேற எல்லாம் பொய், தோற்ற மாத்திரம் அப்படின்னு எவனுக்கு அந்த புத்தியில திருட நிச்சயம் இருக்கோ அவனுக்கு பேர் திருட நிச்சயகான்னு பேர், ஸ்திர புத்தி அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்த ஆச்சரிய சொல்ற, கூடவே என்ன இருக்கணும், மயி அர்ப்பித மனோபுத்தி. மைய அர்ப்பித மனோபுத்தி, மைய அர்ப்பித மனோபுத்தின்னு என்ன அர்த்தம், மனசுனா என்னது, ஆச்சரியர் லட்சணம் சொல்றார், சங்கல்பாத்மகம் மனக. சங்கல்ப விகல்பம் சொல்றோம்ல, போலாமா வேணாமா, செய்யலாமா செய்யக்கூடாதா, ஜபிக்கலாமா தூங்கலாமா, படிக்கலாமா படிக்க கூடாதா, கிளாஸ்க்கு போகலாமா கிளாஸ் போக கூடாதா, இது மாதிரி எப்பவுமே நம்ம மைண்டு வந்து ஆசிலேஷனா இருக்கா, சஞ்சலமா இருக்கா, வேவரிங்காவே இருக்கா, இது மனசோட இயல்பு. அப்ப என்ன பண்ணணும், அதுக்காக தான் நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த இது இருக்குல்ல, யானை இருக்குல்ல, யானை வந்து பாத்தீங்கன்னா குட்டி யானை, நிறைய வீடியோ நான் பார்ப்பேன் குட்டி யானை வீடியோ. அந்த யானைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குச்சியை கொடுத்துருவாங்க. அந்த குச்சியை கொடுத்தா அது பாட்டுக்கு பேசாம இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கும், பெரிய யானை. இதே வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி யானைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குச்சியை கொடுக்க மாட்டாங்க. இந்த குட்டி யானை பண்ற சேட்டை எடுத்து பாருங்க. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த தும்பிக்கையை வச்சு, தன்னோட தும்பிக்கையை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கு. ஏதோ வந்து பாத்தீங்கன்னா இருக்க மாட்டேங்குது. ரோட்ல போயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பெரிய யானை வந்து பாத்தீங்கன்னா சாந்தமா அது போய் கையில ஒரு குச்சி வச்சு கொடுத்துருக்காங்க, அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. இந்த குட்டி யானை போய் இந்த கடையில அதை எடுக்கிறது, இந்த பழத்தை எடுக்கிறது, அதை எடுக்கிறது, இதை எடுக்கிறது, ஒரே
இந்த மனசு இருக்குல்ல, அது மாதிரிதான். இந்த மனசு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு கையில வந்து எதையாவது கொடுத்துடணும். ஏதாவது ஏக்க பிரத்தி அபியாசம் அப்படின்னு பேர், அதுக்கு பேர். ஓம் 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 ஓம். இந்த எல்லா காரியம் பண்ணும் போதும் என்ன பண்ணணும்? ஓம் 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 ஓம்னு மனசுக்குள்ளார சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த மனசுல ஓம் சொல்லாம பிராக்டிஸ் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம்? பழசெல்லாம் எடுத்து எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இப்படி ஆச்சுன்னு பழசெல்லாம் குப்பையெல்லாம் எடுத்து கிளறி துக்கப்பட்டுக்கிட்டு. அப்ப மனசை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆத்ம விஷயத்துல ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு இல்லைன்னா ஒரு யூடியூப்ல இருந்து ஒரு கிளாஸ் எடுத்து போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். வேலை செஞ்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரே விஷயத்துல போகும். வேற வேற சங்கல்ப விகல்பம் இந்த மனசுக்கு கொடுக்க கூடாது. இல்லை அப்படின்னா ஏக்கப்படுத்தியத்தை ஒரே தாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ராம் 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 ஓம் ஓம் ஓம்னு எதுலையாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா சகுனத்துல இது மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நிர்குணத்துல பிராக்டிஸ் பண்றது எப்படி இருக்கும்? ஈஸியா இருக்கும். சகுனம் நல்லா மெச்சூரிட்டி ஆகி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மனசு சதா நிர்மலமா நிர்குண நிராகாரத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகும். அப்ப என்னிடத்திலேயே சங்கல்ப விகல்பாத்மகமா இருக்கக்கூடிய இந்த மனசை, அதுக்கப்புறம் புத்தினா என்னது? அத்தியவசாய லட்சணா புத்தி, நல்ல நிச்சயத்தை உடைய புத்தி. பிரம்மைவ சத்தியம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு பூரணமா நிச்சயம் பண்ணிக்கிறது. நான் பிரம்மமா தான் இருக்கேன், இந்த லோக்கம் எல்லாம் பொய், நான் கான்சியஸ்னஸா இருக்கேன், நான் ஒருத்தனா இருக்கேன், அச்சலமா இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல புத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரப்படுத்திக்கிட்டு தே மையேவ அர்ப்பித்தேன். இந்த விதமா மனசையும் புத்தியையும் என்னிடத்திலேயே அர்ப்பணம் செய்யப்பட்டவர்களுக்கு பேர். அர்ப்பித்தேன்னு அர்த்தம் ஸ்தாபித்தே, எஸ்டாப்ளிஷ் பண்றது. 6:25 போட்டுக்கணும். என்னது? ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையே. எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தனை பண்ணாம சதா ஸ்புரணத்திலேயே ஸ்தாபனம் பண்றது, எஸ்டாப்ளிஷ் பண்றது. அப்படிப்பட்ட எஸ்ய சந்நியாசினக, எந்த சந்நியாசி இருக்கானோ ச மயி அர்ப்பித்த மனோ புத்தி, அப்படிப்பட்டவன் தான் சன்னியாசினா. காவி உடுத்தினவன், இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் பண்றவன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நேத்தி 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 பொய் 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 பொய்ன்னு ஒதுக்கிட்டு சதா அந்த ஆத்ம தத்துவத்திலேயே நிக்கிறவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மையர்ப்பித்த மனோபுத்தின்னு பேர். யகா ஈதிரிஷோ மத் பக்தா, இந்த விதமா இருக்கக்கூடிய எந்த நிர்குண பக்தன். மத் பக்தகன்னு அர்த்தம் நான் சொல்லியிருக்கேன். 12வது ஸ்லோகத்துக்கு முந்தின வரைக்கும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சகுனம். இப்ப சொல்றது நிர்குணத்தை பத்தி ஆரம்பிச்சிருக்கு. அப்போ மத் பக்தன் அப்படின்னு என்ன அர்த்தம்? சகுன பக்தன் இல்ல, நிர்குண பக்தன். பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவ்வியக்தமா இருக்கார், அந்த பகவான் தான் என்னிடத்துல ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு இந்த ஆத்மாவையே வந்து பாத்தீங்கன்னா பக்தி பண்றது. ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா விவேக சூடாமணியில எழுதும்போது சொல்றார், பக்தியை பத்தி பேசும்போது ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி ரீத்யபிதீயதே அப்படின்ற. நிர்குண பக்தினா என்ன சுவாமி அர்த்தம்? சகுன பக்தினா ஒரு சிலையை வைக்கலாம், ஒரு போட்டோ வைக்கலாம், ஒரு ஆராதனை பண்ணலாம், இதெல்லாம் பக்தி நம்ம சொல்றோம். ஒரு நாமத்தையோ ரூபத்தையோ தியானம் பண்ணலாம். இதே நிர்குண பக்தினா எப்படி சுவாமி பண்றது அப்படின்னா ஸ்வஸ்வரூப அனுசந்தானம். என்னுடைய சுரூபம் எது? பார்க்கின்ற சுரூபம், சைத்தன்யம், வெறும் அவேர்னஸ் மட்டும்தான் என்னுடைய சுரூபம். திரஷ்டா திருஷி மாத்திரா. நான் 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 நாம் சொல்லிட்டு இருக்கோம்ல, அகம் ஸ்புரணமா சொல்றே, அந்த ஸ்புரணத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அனுசந்தானம் பண்றது, அதையே தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்குண பக்தி அப்படின்னு பேர். அந்த பக்தனா இருக்கிறவன் சமே பிரியஹா, அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 13 குவாலிட்டிஸ் 2 ஸ்லோகங்களை சொல்லியிருக்கு. ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒன்று கொட்டேட் பண்றாரு. பிரியோகி ஞானினோ அத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியா. கீதால வந்து பாத்தீங்கன்னா 7:17 சொல்லும் போது 4 வித பக்தர்களை சொன்னார். துக்கத்தினால பக்தி பண்றவன் ஆர்த்த பக்தி. வியாபாரம் பகவான்கிட்ட கொடுக்கல் வாங்கல் பண்றவன் என்ன பண்றான்? பிசினஸ் பண்றான், அவனுக்கு பேரு அர்த்தார்த்தி பக்தி. அதுக்கப்புறம் பகவானை தெரிஞ்சுக்கணும்னு இப்ப நம்ம எல்லாம் கூடி இருந்து இப்ப கீதா படிக்கிற, வேதாந்தம் படிக்கிறோம், எதுக்கு? பகவானை தெரிஞ்சுக்கணும்னு. அதுக்கு பேரு ஜிக்யாசு பக்தி. இப்ப நம்ம எல்லாம் ஜிக்யாசுவா இருக்கும். அதுக்கப்புறம் எவன் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் என்ன இடத்துல ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு, நான் அவரிடத்துல ஆத்மாவா இருக்கேன், அவர் எனக்கு ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு, நானும் அவரும் வேறில்லை அப்படின்னு எவன் அறிகிறானோ
அவன் ஞானி பக்தன் அப்படின்னு பேர். அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு, கீதாச்சாரியர் 7:15 சொல்றாரு, பிரியோகி ஞானினோ அத்தியர்த்தம் அகம். நான் அந்த ஞானிக்கு பாத்தீங்கன்னா மிகவும் பிரியமானவன். ஞானிக்கு யாருப்பா பிரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் பிரியம். எப்படிப்பட்ட பகவான்? ஆத்மாவா இருக்கிற பகவான். நல்லா சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு பகவான் எனக்குள்ளார ஆத்மாவா இருக்காரு அப்படின்னு ஞானி தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு இந்த உலகத்திலேயே மிகவும் பிரியமானவன் பகவான் தான், ஆத்மாவா இருக்கார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அகம் சச்சமம பிரியா, எனக்கு அந்த ஞானி பாத்தீங்கன்னா மிகவும் பிரியமானவன். ஞானி பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னா அவன் தான் என்னுடைய ஆத்மாவா இருக்கான், நான் தான் அவனுடைய ஆத்மாவா இருக்கேன். ஏன் அப்படின்னா ஜீவ பிரம்மன்றது வேற வேற இல்லை, இருக்கிறது ஒரே ஆத்மா தான். அப்போ எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பிரியமானது இந்த உலகத்துல எது அப்படின்னா தான் மிகவும் பிரியமானது. அப்ப ஞானி பாத்தீங்கன்னா பகவானுக்கு ஆத்மாவா இருக்கிறதுனால பகவானுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா ரொம்ப பிரியமானவர் அந்த ஞானி புருஷன். ஞானிக்கு ஈஸ்வரன் பிரியமானவன் ஆத்மாவா இருக்கிறதுனால, தனக்கு ஆத்மாவா இருக்கிறதுனால. ஈஸ்வரனுக்கு இந்த ஞானி பிரியமானவன். ஏன்னா ஈஸ்வரனுக்கு ஆத்மாவா ஞானி இருக்கின்றான். அபேதமாயிடுது, பேதம் இல்லை. அப்ப அந்த மாதிரி பக்தன் பாத்தீங்கன்னா மிகவும் பிரியமானவன் அப்படின்னு இது சப்தமே அத்தியாயே சூச்சிதம். 7வது அத்தியாயத்துல ஞானிய பத்தி பாத்தீங்கன்னா எது சொல்லப்பட்டதோ தது இக பிரபஞ்சதே, அந்த விஷயத்தை இங்க ஆச்சாரியர் என்ன பண்ணார், ரொம்ப எலாபரேட்டா சொல்லி முடிச்சிருக்கார். இதோட இன்னைக்கு பாட்டம் இருக்கட்டும். நாளைக்கு 15வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. இந்த குவாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா தனியா எழுதிக்கிங்க ஒரு நோட்ல. நான் சொல்றேன் அத்வேஷ்டா சர்வபூதானாம், நான் எனக்கு மார்க் போடுறேன். நான் எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா துவேஷம் இல்லாமல் இருக்கானா இல்லை. எனக்கு யாராவது பொய் பேசுனா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, யாராவது மிஸ்பிஹேவ் பண்ண பிடிக்க மாட்டேங்குது, யாராவது பார்த்தீங்கன்னா அதர்மமாக டிராஃபிக்கில் போகும்போது ஏதாவது ராங் ரூட்டில் யாராவது ட்ராவல் பண்ணால் எனக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கவே மாட்டேங்குது. அப்போ அதர்மத்த ரீதியில் பார்த்தீங்கன்னா யார் செயல் புரிஞ்சாலும் எனக்கு உடனே கோபம் வந்துடும். அப்போ அதனால பார்த்தீங்கன்னா என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா எனக்கு அத்வேஷ்டா சர்வபூதானாம் அப்படின்றதுல 40% தான் எனக்கு மார்க். 40 தான், 50 கூட இல்லை, எனக்கு 40. அதுக்கப்புறம் மைத்திர, எல்லா இடத்துலையும் மித்திர பாவம் இருக்கு அப்படின்னா அந்த என்கிட்ட யாரெல்லாம் தப்பா நடந்துக்கிட்டு என்னை பார்த்தீங்கன்னா பகைச்சிட்டு என்னோட சிஷியர்கள் தான். பாடம் சொல்லி கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு விரோதிகள் ஆயிட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட நான் என்ன பண்றேன், உபேட்சா பண்றேன். எல்லார் இடத்துலயும் மித்திரபாவம் இருக்கு அப்படின்னா இதுல எனக்கு மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 மார்க் போடுறேன். இன்னும் 20 மார்க் கம்மியா இருக்கு, எல்லாத்துலயும் கொண்டு வரேன். கருணா பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல தான் நான் பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ்ட் ஒர்க் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கருணா. எல்லா ஜீவராசிகள்ட்டையும் கருணையை பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவு 90-95% வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நிர்மமாக அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா என்னோடையது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு, அதுவும் நல்ல பாஸ். நிரகங்காரக அப்படின்றதுலயும் ஓகே, கொஞ்சம் பரவாயில்ல. சமதுக்க சுகக்ஷமி அதுலயும் பரவாயில்ல, 75-80. நிர்மமாக ஒரு 75-80, நிரகங்காரக ஒரு 75-80, கருணா பார்த்தீங்கன்னா ஒரு 95-98, மித்திரபாவம் ஒரு 70, அதுக்கப்புறம் அத்வேஷ்டா சர்வபூதானம் ஒரு 40, இது மாதிரி மார்க்கு. அதுக்கப்புறம் சந்துஷ்டக ஓகே, சந்துஷ்டக பார்த்தீங்கன்னா ஒரு 90, 85-90. சததம்ன்றதுல கொஞ்சம் குழப்பம் வருது, அப்போ அப்பப்போ சந்தோஷம் போயிடுது. அப்போ ஒரு 80 போட்டுக்கலாம், இல்லைன்னா 75 போட்டுக்கலாம். அப்புறம் யோகியா இருக்குன்னா அப்படின்னா அதான் கஷ்டம். நிறைய சித்தம் பார்த்தீங்க அப்படின்னா சாஸ்திர விஷயமா இருக்கிறதுனால ஏக்கத்தாட்டில் நிற்கிறது இல்லை. அப்போ நிறைய விஷயங்களை சிந்திக்கிறேன். யோகி அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 55-60. அதுக்கப்புறம் யதாத்மா, இந்த நாக்கு அடங்கவே மாட்டேங்குது, ஹல்வாவை பார்த்தா டக்குன்னு எடுத்து உள்ளே போட்டுக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா காஃபியில் வீக்னஸாக இருக்குது. அப்போ சின்ன சின்ன வீக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்திரியங்கள். இன்னும் இளையராஜா பாட்டு, பழைய பாட்டை கேட்டால் பார்த்தீங்கன்னா மனசு அப்படியே மயங்குது. யாராவது கர்நாடிக் மியூசிக் போட்டாங்கன்னா ரொம்ப அற்புதமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
அப்போ வந்து யதாத்மான்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு 60 மார்க்கு. திருட நிச்சய, ஓகே, சாஸ்திரத்தை நல்லா மனனம் பண்ணதுனால இந்த திருட நிச்சயம் இருக்குது. மையர்ப்பித்த மனோபுத்திகி அப்படின்னும் போது சங்கல்பத்தை மனசை வந்து பார்த்தீங்கன்னா பகவான் இடத்துலயே இன்னும் நிப்பாட்டல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே எனக்கு ஒரு 55-60 மார்க் தான். புத்தியை வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் பண்ணியிருக்கேன்னா புத்தியை சாலிடாக பண்ணியிருக்கேன், அதில் ஒரு 85 மார்க்கு. மத்பக்தக அப்படின்னா பக்தனா இருக்கேன்னா அப்படின்னா ஆமாம் கண்டிப்பாக பக்தனா இருக்கேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 மார்க்கு. இந்த விதமாக நம்ம ஜென்யூனாக என்ன பண்ணணும், நம்ம எவ்வளோ மார்க்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் போட்டுக்கணும். நான் இப்போ சொன்னது சும்மா ஒரு இதுக்காக சொன்னேன். உட்கார்ந்து நல்லா ப்ராப்பராக நம்மள்ட்ட வீக்னஸ் என்ன, ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம எவ்வளோ இருக்கோம் அப்படின்னு மார்க் போட்டுக்கிட்டே வரோம். அப்போ மார்க் போட்டுக்கிட்டா அந்தந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பேர். வைராக்கியத்தை பற்றி பேசும்போது அன்பய வெதிரேக ரூப வைராக்கியம் சொல்லு. நம்ம எதெல்லாம் க்யூர் பண்ணாமல் இருக்கோமோ அதை அந்த ஏரியாவில் க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். எதெல்லாம் வீக்னஸாக இருக்கோ அதெல்லாத்தையும் ஒர்க் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், செத்த பாம்பே அடிச்சுக்கிட்டு இருப்போம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 85, 90, 95 மார்க் இருக்கிற இடத்துலையே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வேணாம், வீக்காக இருக்கும்ல. இப்போ நான் சொன்னேன் அத்வேஷ்டா சர்வபூதானம், நான் 40 மார்க் தான் இருக்கேன். அப்போ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுக்கு கூட யார்ட்டையும் கோவப்படக்கூடாது, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, மெதுவாக இனிமையாக பேச கற்றுக்கணும். அப்போ இனிமேல் நான் மனசில் வச்சுருக்க ஃபுல்லாக இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குருநாதர் எப்படி பேசுவார் அதே மாதிரி யார்கிட்டையும் கோவப்படாமல் பேசணும்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம ஏரியா எந்த ஏரியாவில் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும். மெதுவாக அந்த அந்த சொல்யூஷன்லாம் வேறு சொல்லியிருக்கேன், எப்படி சிந்தனை பண்ணுறதுன்னு. அந்த சிந்தனையை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், இதை ஃபுல்ஃபில் பண்ணணும். சரி, ஹரி ஓம், நமஸ்காரம்.